ஓகே சார், நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க, லோன் கொடுத்துட்றாங்க. இந்த லோன் கொடுத்ததுக்கு அப்புறம் பேங்க்ஸ்னால வந்து அதை வசூல் செய்ய முடியல அப்படிங்கிற பட்சத்தில் வாட் வில் ஹேப்பன்? ஸோ பேங்க்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வசூல் செய்ய முடியல அப்படிங்கும்போது வாட் ஹேப்பன்ஸ்? ஜென்ரலி வாட் வில் ஹேப்பன் உங்களுக்கு வந்து நம்மளுக்கே தெரியும். உங்களுக்கு வந்து அந்த அக்கௌண்ட்டை வந்து உங்களுக்கு வந்து என்பிஏவா, நான் பர்ஃபார்மிங் அசெட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து கிளாஸிஃபை பண்ணுவாங்க. ஸோ அந்த கிளாஸிஃபிகேஷனுக்கு முன்னாடி என்னென்ன கிளாஸிஃபிகேஷன் இருக்குது, அந்த கிளாஸிஃபிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் அதை எப்படியெல்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, தென் வராத கடனை வசூல் பண்ணுறதுக்கான சட்டங்கள் என்னென்ன இருக்குது, அதில் வந்து முக்கியமான இந்த 2 சர்ஃபராசி ஆக்டும் நம்மளோட பேங்க்ரப்சி கோடு. ஸோ இது ரெண்டும் வந்து நம்ம வந்து பார்ப்போம். பேங்க்ரப்சி கோடு வந்து நம்ம வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் ஃபுல்லாக பார்த்துருவோம், ஸ்ட்ரக்சரல் வைஸ் பார்த்துருவோம். அப்புறம் வந்து மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஸோ அது வந்து ஏன்னா அது கொஞ்சம் பெரிய டாபிக், அதனால வந்து இன்னைக்கும் அதை நான் ஒரு ஃபுல்லாக நடத்திடுவேன். நாளைக்கும் திருப்பி அதுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதோட மெயின்ஸ் ரிலேட்டட் விஷயத்த பேசும்போது உங்களுக்கு வந்து நல்லா ஞாபகம் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வந்து அப்படி நான் அதோட நிப்பாட்டியிருக்கேன். சரிங்களா? ஸோ வில் சி தட். ஸோ ஃபர்ஸ்ட், பேட் லோன்ஸ் அண்ட் அதர் பர்னிங் இஷ்யூஸ் இன் பேங்கிங் செக்டார். ஸோ பேங்கிங் செக்டாரில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கக்கூடியது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இஷ்யூவாக இருக்குது. சி, பேங்கிங் செக்டர் இஸ் தி பெட்ராக் ஆஃப் தி எக்கானமின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நீங்கள் இன்ட்ரடக்ஷனில் எழுதும் போது நீங்கள் எழுதலாம், பேங்கிங் செக்டர் இஸ் தி பெட்ராக் ஆஃப் தி எக்கானமி. அப்படின்னா என்னன்னா ஃபவுண்டேஷன் மாதிரி, ஃபவுண்டேஷன் ஆஃப் தி எக்கானமி. ஏன்னா அவங்க தான் வந்து உங்களுக்கு வந்து லோன்ஸ் கொடுக்க போறாங்க. ஸோ ஒரு லோன் மூலமா மட்டும்தான் வந்து ஒரு எக்கானமி வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக வந்து உங்களுக்கு வந்து ப்ரொப்பல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்தது வந்து பிஸ்னஸ் செட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு எக்கானமி, ஒரு லோன் கொடுக்கறது வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்றது தெரியும். அடுத்தது மானிட்டரி பாலிசியே வந்து இந்த கட்டமைப்பு கீழே தான் இருக்கு. லோன்ஸ் கொடுப்பது, அதை நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக, மணி சப்ளை கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு மானிட்டரி பாலிசியை நீங்கள் அச்சீவ் பண்ணுறாங்க. ஸோ இன்ஃப்ளேஷனை கட்டுப்படுத்த போகிறாங்க. ஸோ இப்படி வந்து பல பெரிய ஒரு டூலாக வந்து உங்களுக்கு வந்து இந்த லோன் கொடுப்பது அப்படின்றது இருக்குது. பட் லோன் கடன் கொடுப்பதில் ஒரு பெரிய சிக்கல் என்ன? அந்த கடன் வந்து திரும்பி நம்மளுக்கு வந்து கிடைக்கிறது தான் ப்ராப்ளம். ஸோ த ப்ரொபோர்ஷன் டெட் ரேஷியோ உங்களுக்கு வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்பிஏ டு டெட் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கு நீங்கள் மொத்தம் கடன் எவ்வளோ கொடுத்துருக்குங்க, அதில் வந்து வராத கடன் எவ்வளோ அப்படிங்கிறது வந்து அந்த ரேஷியோ இருக்குது. அந்த ரேஷியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது வந்து இன்ட்ரெஸ்ட் மாத்திரம் வராதுன்னு இல்லை, பிரின்சிபலும் வராது. கரெக்ட் தானே? நம்ம ஒருத்தவனுக்கு 10,000 கடன் கொடுக்குறோம், அவன் மாதம் கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, அந்த 10,000 அந்த முதலீடு, அது முதல்ல அதை கொடுக்கணும்ல. அவன் கொடுக்காம போனான்னா என்னோட கேபிட்டலே அடி வாங்குதுல்ல, என்னோட கேபிட்டல் அடி வாங்குது, என்னோட கேபிட்டல் அது சாப்பிடுது. அப்படி இருக்கும்போது இட் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ் ஃபார் மீ ஆஸ் அ பேங்க். பேங்க்கு அடி வாங்குச்சுன்னா எக்கானமி அடி வாங்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து ரொம்ப நம்ம வந்து கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. சரி, ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. இது வந்து நம்ம ஏற்கனவே கொஞ்சம் பார்த்தோம், பட் ஸ்டில் இன்னும் டெப்த்தாக வந்து நம்ம வந்து இப்போ பார்க்குறோம். நான் சொன்ன மாதிரி ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் லோன் அப்படின்னு சில லோன்ஸ் இருக்கு. பர்சனல் லோன்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் லோனில் வந்து கொடுக்குறாங்க, பர்சனல் லோன்ஸை. ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு 3 லட்ச ரூபா கடன் வாங்குறீங்க அப்படின்னா அந்த 3 லட்ச ரூபாய்க்கு இவ்வளோ வட்டி, இத்தனை மாதங்களுக்கு நீங்கள் கட்ட போகிறீங்க, 48 மாதத்துக்கு நீங்கள் கட்ட போகிறீங்க, ஒரு மாதத்துக்கு இவ்வளோ நீங்கள் கட்டணும். ஸோ இது மாதிரி பிரித்து கொடுத்து உங்கள்கிட்ட வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணி நீங்கள் சைன் வாங்கிடுவாங்க, முடிஞ்சிச்சு. இதில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் நீங்கள் பண்ண முடியாது. அவனும் வந்து லோன் ரேட்டு ஃபிக்ஸ்டாக ஆக்கிட்டான். இன்கேஸ் இப்போ வந்து லோன்ஸோட இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, இப்போ வந்து பெஞ்ச் மார்க் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ பெஞ்ச் மார்க் ரேட்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ அது மாதிரி வந்து பெஞ்ச் மார்க் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது, மற்றவங்க எல்லாத்துக்குமே லோன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா கூட ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் லோன் வாங்குறவங்களுக்கு அது மாதிரி எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. அவங்களுக்கு வந்து அது இன்க்ரீஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இல்லை, உங்களுக்கு அப்படியே இருக்கும். ஸோ தட் இஸ் தி பிகஸ்ட் அட்வான்டேஜ் வந்து நீங்கள் இதை எடுக்கிறதுக்கு. பட் இதில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜும் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது தான். வாட் ரெப்போ ரேட்டை பொறுத்து, நமக்கு மானிட்டரி பாலிசி ஆக்டிவிட்டியை பொறுத்து நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை வந்து மாற்றுவாங்க, நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்கேஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறாங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்களுக்கு அப்படின்னா அதோட அட்வான்டேஜ் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ அது ஒரு ப்ராப்ளம். இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபிக்ஸ்ட் ரேட், அது வந்து ஈஸியாக உங்களுக்கு தெரிஞ்சது தான். தட்ஸ் இட். ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னா சேம் சிம்பிள், அங்கே வந்து உங்களுக்கு ஒரு பலூனோட சிம்பிள் கொடுத்துருக்காரு. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி அந்த ஃப்ளோட் எவ்வளோ, அது வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம், ஏறலாம் இறங்கலாம்.
ஓகேவா? ஸோ ஹவு இஸ் இட் டிசைடட்? எப்படி உங்களுக்கு டிசைட் பண்றாங்க அப்படின்னா, எக்ஸ்டர்னல் பெஞ்ச்மார்க் அப்படின்னு ஒன்று இருக்கு. சரிங்களா? இது நம்ம வந்து ரொம்ப கிளியரா நம்ம படிக்கல போன இதுல. பட் வி ஷுட் நோ தட் எக்ஸ்டர்னல் பெஞ்ச்மார்க் அப்படின்னா என்ன? ஒரு எக்ஸ்டர்னல் அத்தாரிட்டி வந்து ஒரு பெஞ்ச்மார்க்னா என்ன? ஒரு ரேட், ஒரு பர்டிகுலர் ஒரு வேல்யூ வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க. அதுதான் பெஞ்ச்மார்க்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பெஞ்ச்மார்க் ரேட்டை வச்சுக்கிட்டு அதுக்கு மேல ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் ஸ்ப்ரெட்? ஸ்ப்ரெட்னா இப்போ நான் ஒரு பேங்க் வச்சு நடத்துறேன். எனக்கு எவ்வளோ வந்து ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்சஸ் இருக்கு. ஓகே, சி நான் ஒரு இவ்வளோ இது போடுறேன், ஏசி வச்சு ஒரு பிரான்ச் வச்சு நடத்திட்டு இருக்கேன், 10 பேருக்கு வேலை கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ ஆல் மை ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்சஸ்ன்னு இருக்குல்ல. ஸோ என்னோட இது நார்மலாக நீங்கள் ஒரு வியாபாரி, உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது, நீங்கள் நார்மலாக எப்படி நீங்கள் வந்து ப்ராஃபிட் எப்படி அதுக்கான விலையை நீங்கள் எப்படி முடிவு பண்ணுவாங்க? ஹோல்சேலில் நீங்கள் வாங்குற விலை, ஹோல்சேலில் வாங்கின விலை ப்ளஸ் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவு ப்ளஸ் லாபம், இது எல்லாம் மூணையும் சேர்த்தா தான் நீங்கள் விற்க போகிறாங்க. ஓகே, இது மூணையும் சேர்த்து தான் எம்ஆர்பியில் இருக்கும். ஸோ அது நம்ம கான்செப்ட்ல போல. பட் நம்ம லோன்லையும் இதே மாதிரி தான். ஒரு எக்ஸ்டர்னல் பெஞ்ச்மார்க் ரேட்டு, அந்த எக்ஸ்டர்னல் பெஞ்ச்மார்க் ரேட் பிளஸ் ஸ்ப்ரெட். அந்த ஸ்ப்ரெட் எதை சொல்லுது? ஸ்ப்ரெட் வந்து உங்களோட ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்ஸ், நாட் ப்ராஃபிட். ரிஸ்க் பிரீமியம் அப்படிங்கிறது தான் உங்களோட ப்ராஃபிட். சரிங்களா? ரிஸ்க், நீங்க அந்த ரிஸ்க் தானே நீங்க கொடுக்கறதுக்கு வந்து ஒரு ரிஸ்க் எடுத்து தானே நீங்க கொடுக்குறாங்க. ஸோ தட் இஸ் யோர் ப்ராஃபிட். அதுக்கு நீங்க சம்பாதிக்கக்கூடிய லாபம். ஸோ இப்படி தான் வந்து ஒரு இவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சில பேங்க்ஸ்லாம் போனாங்கன்னா இது ரொம்ப ரொம்ப இதாக இருக்கும், டிரான்ஸ்பரண்டா இருக்கும். ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் நீங்க வந்து போய் அவங்களோட வெப்சைட்லேயே பார்த்துக்கலாம். அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒவ்வொரு ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 2 மாசத்துக்கு ஒரு தடவை வந்து அப்டேட் பண்ணுவாங்க. பை மந்த்லி அப்டேட் பண்ணுவாங்க. ஐ திங்க் சில இடத்துல வந்து வீக்லி கூட அப்டேட் பண்ணுவாங்க நினைக்கிறேன். இட் கீப்ஸ் சேஞ்சிங். ஓகே, ஒவ்வொரு இதை பொறுத்து இருக்கு. அந்த பேங்க்ல போய் பார்த்தாங்க அப்படின்னா ரொம்பவே ஓப்பனாகவே உங்களுக்கு வந்து இது கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எங்களோட ஸ்ப்ரெட் இவ்வளோதான், ஒரு லோனுக்கு இவ்வளோ ஸ்ப்ரெட் நாங்கள் வைப்போம், நாங்கள் வச்சிருப்போம், இத்தனை பேசிஸ் பாயிண்ட்ஸ்ல தான் வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் சொல்லுவாங்க. நம்ம ரெப்போ படிக்கும் போதே படித்தோம். ஸோ இவ்வளோ பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து எங்களோட ஸ்ப்ரெட்டு, இவ்வளோ பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து எங்களோட ரிஸ்க் ப்ரீமியம். இந்த ரிஸ்க் ப்ரீமியம் எதுக்கு தகுந்தாப்புல மாறும் தெரியுமா? அதனால தான் இதுக்கு பேர் ரிஸ்க் ப்ரீமியம், ப்ராஃபிட் கிடையாது. ரிஸ்கை பொறுத்து மாறும். ஒருத்தவர் கன்ஃபார்மா காசு திருப்பி கொடுத்துருவாரு, அவருக்கு சிபில் ஸ்கோர் அருமையா இருக்கு, 900 வச்சிருக்காரு சிபில் ஸ்கோர், 890 வச்சிருக்காரு சிபில் ஸ்கோர், சூப்பரா இருக்காரு அப்படின்னா அவருக்கு இந்த ரிஸ்க் பிரீமியம் கம்மியா இருக்கும், அவங்க வைக்கக்கூடிய ப்ராஃபிட் கம்மியா இருக்கும். ஏன்னா டெஃபினட்டா காசு வந்துடும் தெரியும். ஒருத்தர் ஹைலி ரிஸ்க், அவர் ஏற்கனவே லோன் வாங்கியிருக்காரு, அந்த லோன் எல்லாம் சமாளிக்க முடியாம தான் இப்போ லோன் வாங்குறாரு அப்படின்னு தெரிஞ்சே நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா ஆப்வியஸா நீங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களோட ப்ராஃபிட் மார்ஜின், அந்த ரிஸ்க் ப்ரீமியமை அதிகமாக வைப்பாங்க. உங்களோட ரிஸ்க்கு தகுந்தாப்புல நீங்க வைக்கக்கூடியது தான் வந்து இந்த ரிஸ்க் ப்ரீமியம். ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ எக்ஸ்டர்னல் பெஞ்ச்மார்க் வந்து நம்ம என்னன்றது பார்த்துருவோம். எக்ஸ்டர்னல் பெஞ்ச்மார்க் வந்து ரொம்ப ரொம்ப கிளியரா பார்க்கல, அதனால நம்ம இப்போ பார்த்துருவோம். ஓகே, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இந்த எக்ஸ்டர்னல் பெஞ்ச்மார்க் முடிவு பண்றது யாரு அப்படின்னா வந்து வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு கொஸ்டின் வரலாம் ப்ரிலிம்ஸ்ல, எக்ஸ்டர்னல் பெஞ்ச்மார்க் ரேட்ஸ் ஆர் டிசைடட் பை ஆர்பிஐ, இல்ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இல்ல ஆப்ஷன்ல இன்னொன்று ஃபினான்ஷியல் பெஞ்ச்மார்க்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட். இப்படி ஒரு கம்பெனி ஃபினான்ஷியல் பெஞ்ச்மார்க்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட், இந்த கம்பெனி தான் முடிவு பண்ணுது அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா, ஆப்ஷன்ல இருந்துச்சுன்னா கோ அஹெட் அண்ட் சூஸ் திஸ். ஓகே, ஸோ இவங்க தான் வந்து இந்த பெஞ்ச்மார்க் ரேட்டை அட்வர்டைஸ் பண்றாங்க. ஓகே, இந்த பெஞ்ச்மார்க் ரேட்ஸை வந்து உங்களுக்கு அட்வர்டைஸ் பண்றவங்க, போடுறவங்க வந்து இவங்க தான். இப்போதைக்கு 4 பெஞ்ச்மார்க் சொல்றாங்க. ஓகே, வாட் ஆர் ஆல் இன்க்ளூடட் இந்த பெஞ்ச்மார்க் அப்படின்னு பார்த்துக்கோங்க. வி ஹேவ் ரெப்போ ரேட். ரெப்போ ரேட் வந்து ஒரு பெஞ்ச்மார்க் ரேட். இப்போ ரெப்போ ரேட் எப்படி? இப்போ ரெப்போ ரேட் குறைஞ்சிச்சுன்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட்டும் குறையும். கரெக்ட் தானே? இப்போ 4%, என் ஸ்ப்ரெட் 2%, என் ப்ராஃபிட் 2%, மொத்தம் 8% கொடுத்துட்டு இருக்கேன். திடீர்னு இந்த ரெப்போவை இப்போ கவர்மெண்ட் வந்து 3% மாத்துது, அப்போ ஆட்டோமேட்டிக்கா எனக்கு 7% ஆயிடும். இல்லை என் ரெப்போவை வந்து 6% மாத்துது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு 10% ஏறிடும். ஸோ நம்மளுக்கே தெரிஞ்சிடும் ரெப்போ ஏறுறது இறங்குறது இம்மீடியட்டா கஸ்டமருக்கு போயிருது. இதுதான் இம்பார்ட்டன்ட். இப்போ என்ன ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, ரெப்போ வந்து ஏத்துது இறக்குது ஆர்பிஐ, ஆனா பேங்க்ஸ் வந்து அதோட பெனிஃபிட்டை எடுத்துட்டு போய் மக்கள்கிட்ட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது மக்கள்கிட்ட டைரக்டா கொடுத்தா தானே மானிட்டரி பாலிசி கரெக்டா ஒர்க் ஆகும்.
ஸோ அதனால உங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ எல்லா இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் இப்படிதான். ரெப்போ ரேட்டு வந்து பெஞ்ச் மார்க்காக வச்சுக்கலாம், இல்லைன்னா ரெப்போ ரேட் இல்லைனாலும் வேற ஏதாவது பெஞ்ச் மார்க்காக வச்சுக்கலாம். என்ன அப்படின்னா நம்மளோட பாண்ட் ரேட் இருக்குல்ல, 3 மந்த் பாண்டு, 3 மந்த்து அதுக்கு வந்து ட்ரெஷரி பில்னு சொல்லுவாங்க. 1 இயர் கம்மியாக இருந்தால் அது வந்து ட்ரெஷரி பில், டி பில். ஸோ 3 மந்த் டி பில்லோட ஈல்டுனா ஒன்றும் இல்லை, இன்ட்ரெஸ்ட் ரேட். ஈல்டுனா இன்ட்ரெஸ்ட் ரேட் தான், ஓகேவா? அவங்க யூஸ் பண்ற டெக்னிக்கல் வேர்ட்ஸ் தான். அடுத்தது 6 மந்த் டி பில், 6 மந்த் ட்ரெஷரி பில்லோட ஈல்டு. இது மூணும் தான் வந்து இப்போதைக்கு இந்தியாவில் இருக்க பெஞ்ச் மார்க். இது இல்லாம வேற எது 4வது பாயிண்ட் என்னன்னா, எனி அதர் பெஞ்ச் மார்க் டிசைடட் பை இவங்க ஃபினான்ஷியல் பெஞ்ச் மார்க்ஸ் பிரைவேட் லிமிடெட். ஸோ இது மூணும் இல்லாம எனி அதர் பெஞ்ச் மார்க் அவங்க என்ன டிசைட் பண்றாங்களோ அதை வந்து நீங்க வந்து பெஞ்ச் மார்க்கா யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா பேங்க்ஸும், ஓகேவா? ஸோ கண்டிஷன் புரிஞ்சுச்சுல, பேங்க்ஸ் எல்லாத்துக்கும் கொடுக்குற பெர்மிஷன் இது. தே கேன் யூஸ் இது ரெப்போ ரேட் யூஸ் பண்ணலாம், இல்லை 3 மந்த் இன்ட்ரெஸ்ட் ரேட் டி பில்லோட ரேட்டை ஈல்டு ரேட்டு யூஸ் பண்ணலாம், இல்லை 6 மந்த் டி பில்லோட ஈல்டு ரேட்டை வந்து அவங்க யூஸ் பண்ணலாம். இதுதான் வந்து பெஞ்ச் மார்க். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு சார்? இது வந்து உங்களுக்கு 2018 உங்களுக்கு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். பட் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் லெண்டிங் ரேட்னு ஒன்று இருந்துச்சு, MCLR. ஓகே, ரொம்ப டீப்பாலாம் போக வேண்டிய அவசியம் இல்லை, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பெஞ்ச் மார்க் ரேட் இந்த இதுக்கு எக்ஸ்டர்னல் பெஞ்ச் மார்க்ஸ் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணது என்னன்னா MCLR, மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் லெண்டிங் ரேட். இதுதான் நம்ம யூஸ் பண்ணோம். இந்த மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் லெண்டிங் ரேட் பிளஸ் ப்ராஃபிட் நீங்க வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க வந்து இது கொடுத்துடலாம், லோன் கொடுக்கலாம். இப்படிதான் இருந்துச்சு. இதுதான் இப்போ இப்படி மாத்திருக்காங்க. ஓகே, ஏன் மாத்தினாங்க? இதோட பெனிஃபிட், சேஞ்சஸ் இன் மானிட்டரி பாலிசியோட பெனிஃபிட் இம்மீடியட்டா பீப்புளுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து உங்களுக்கு மாத்திருக்காங்க. ரைட், அடுத்தது ஒரு டைப். ஓகே, இதுல வந்து நம்ம பார்ப்போம், இதுல இருக்க டிஃபரன்சஸ் பார்த்துருவோம். மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் லெண்டிங் ரேட் வந்து முன்னாடி நம்ம யூஸ் பண்ண மெத்தடு, ரெப்போ ரேட்டு, ரெப்போ லிங்க்டு லோன் இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்குது. இது இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ் பாருங்க. லிங்க் டு பேங்க்ஸ் காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ், ஒரு பேங்க்குக்கு அப்ராக்சிமேட்டா வந்து டோட்டல் வர்ற எவ்வளோ அவங்க செலவு, அவங்களுக்கு இருக்க அந்த கேபிட்டல் ரெடி பண்றதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ செலவாச்சு, அதுக்கு இப்போ எக்ஸாம்பிள் ஒருத்தன்ட்ட டெபாசிட் வாங்கி தானே இன்னொருத்தர் கொடுக்குறாங்க. ஒருத்தன்ட்ட டெபாசிட் வாங்குறாங்கன்னா அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் தரணும்ல, அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அதெல்லாம் கணக்கு பண்ணி அந்த காஸ்ட்டை யூஸ் பண்ணி அதுல லாபம் வச்சு கொடுப்பாங்க. ஒவ்வொரு பேங்க்குக்கும் டிஃப்ரெண்டா இருக்கும். அப்படி இருந்துச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி இருந்துச்சு. இப்போ ஆர்பிஐயோட லெண்டிங் ரேட்டை பேஸ் பண்ணி இருக்கு. நான் சொன்ன மாதிரி எவ்ரி 4 to 6 months வந்து உங்களுக்கு வந்து இது சேஞ்ச் பண்ணாங்க. பட் இப்போ வந்து இம்மீடியட்டா ஆர்பிஐ ரெப்போ மாத்துச்சுன்னா உடனே மாறிடும். உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கஸ்டமருக்கு அடுத்த மாசம் அவன் கட்டுற ஹோம் லோன்ல அதோட பிரதிபலிப்பு இருக்கும். ஸோ இப்படி சேஞ்சஸ் வந்து இம்மீடியட்டா இருந்துச்சு. ஸோ இது பழைய இதுல இருக்க பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அதுதான். ஆர்பிஐ வந்து ரேட் கட் பண்ணுச்சுன்னா பேங்க் வந்து அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ண மாட்டேன்னு வச்சு, they were not reducing it. பட் இப்போ வந்து they have to reduce it, automatically it will reduce. ஸோ இதுதான், இட் ரீசெட்ஸ் ஃபார் மோஸ்ட் ஆனுவலி. வருஷம் வருஷம் மாத்திட்டு இருந்தாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை. இப்போ வந்து எவ்ரி 3 months, கம்பல்சரியா எவ்ரி 3 months வந்து உங்களுக்கு இந்த ரேட் வந்து முடிவாகுது. ஓகே, ஸோ ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட ரேட்ஸ் வந்து எவ்ரி 3 months வந்து உங்களுக்கு வந்து முடிவாகுது. அடுத்தது உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் இருக்கு. ரிவ்யூட் எவ்ரி மந்த், ரிவ்யூட் எவ்ரி பை மந்த். ஏன்னா உங்களுக்கு தெரியும் எவ்ரி பை மந்த்லி மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட் பண்ணும். ஸோ அதை பொறுத்து இது சேஞ்ச் ஆகும். லோ வாலட்டிலிட்டினா என்ன? லோ சேஞ்சஸ். நார்மலி பெருசா சேஞ்ச் ஆகாது. பட் இப்படி இதுல இருக்கும்போது நார்மலி இட் இஸ் சப்ஜெக்ட் டு சேஞ்ச் அ லாட். ஓகே, ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். ரொம்ப குழப்பிக்க வேணாம், ஜஸ்ட் நோ வாட் இட் இஸ், அவ்வளவுதான். டீசர் லோன் அப்படின்னு ஒரு லோன் இருக்கு. வாட் இஸ் டீசர் லோன் உங்களுக்கு கொஸ்டின் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து சொல்ல தெரியும். டீசர் லோன்னா சிம்பிள், நம்மளுக்கு சொல்ற மாதிரி தான். தே ஆர் டெம்ப்டிங் யூ டு பை. நீங்க வந்து ஒரு லோன் எடுக்கிறதுக்கு உங்களை டெம்ப்ட் பண்றாங்க. அப்ப டெம்ப்ட் பண்றதுக்காக ஒரு டீசர் காமிக்கிறாங்க. படத்துக்கெல்லாம் டீசர் காமிக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு டீசர் காமிக்கிறாங்க. வாட் இஸ் தட் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஒரு 5 வருஷத்துக்கு ஹரி வந்து ஹோம் லோன் எடுத்துக்கோ ஹரி. ஃபர்ஸ்ட் 1 வருஷத்துக்கு நீ வந்து 6% வட்டி கொடுத்தா போதும். அதுக்கு அடுத்தது வந்து நீ வந்து 7, அடுத்த வருஷம், அடுத்த 1.5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு 7%, அடுத்த 1.5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு 9%. இப்படி ஒரு ஃப்ளோட்டிங் ரேட்.
வேர் இனிஷியல் இயர்ஸ் வில் பி லோ, பட் பின்னாடி இருக்கிறப்ப இட் வில் பி ஹை. ஸோ நீங்க சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, எக்ஸ்டர்னல் பெஞ்ச் மார்க்கு இந்த ஸ்ப்ரெட்டும் ரிஸ்க் ப்ரீமியமும் இனிஷியலுக்கு கம்மியா இருக்கும், போக போக நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிப்பேன் அப்படிங்கிறது சேர்த்து உங்களுக்கு நீங்க வந்து சைன் வாங்கிடுவாங்க. ஸோ வை இஸ் திஸ் டன்? திஸ் இஸ் டன் ஒன்று வந்து உங்களை வந்து என்டைஸ் பண்றதுக்கு, நீ உங்களை வந்து லோன் வாங்க வைக்கிறதுக்கு. சரி வட்டி கம்மியாக தானே இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க லோன் வாங்குவாங்க அதுக்காக. ரெண்டாவது என்ன அப்படின்னா, ப்ராக்டிகலி இட் ஒர்க்ஸ் ஆல்சோ. நான் இப்போ ஒரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்ல இருக்கேன், நான் இப்போ ஒரு 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 மிடில் லெவல் மேனேஜரா இருக்கேன். இப்போ எனக்கு சேலரி வந்து ஒரு 50,000-60,000 ருபீஸ் கிடைக்குது. நான் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியா இப்போ பே பண்ணிக்கிறேன், நோ ப்ராப்ளம். ஒரு 2 வருஷத்துல எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அப்ப ஐ வில் கெட் ஒரு 10,000 ரூபா 15,000 ரூபா எனக்கு வந்து ப்ரொமோஷன் ஆகும், இல்லை நான் கம்பெனி மாறுவேன், நான் மிடில் லெவல் மேனேஜிங்ல இருந்து டாப் லெவல் மேனேஜிங்க்கு போவேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியுது. ஸோ யூ கேன் கோ ஃபார் சச் லோன்ஸ். அப்போ உங்களோட சேலரி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தகுந்தாப்புல இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஸோ அது உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது மாதிரி இருக்கக்கூடியது தான் வந்து இந்த டீசர் லோன். ஓகேவா? புரிஞ்சா? லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் முடிஞ்சுல? சரி, ஓகே. அடுத்தது பேஸ்ட் ஆன் பாரோவர்ஸ். இப்ப கடன் வாங்குறவங்களை வந்து எப்படி வந்து உங்களுக்கு வந்து வகைப்படுத்தியிருக்காங்க, இல்ல ஹவ் ஆர் தே பீங் கிளாசிஃபைடு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேவா? சி, யா சொல்லு 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 ஹரி. ஆமா, கிடைக்குது கிடைக்குது. பிரச்சனை என்னன்னா, பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் அவ்வளோவா பண்ண மாட்டான், பிரைவேட் செக்டர் பேங்க் தான் இது மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவோம். பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் வந்து பெருசாக இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ண முடியல. அவனுக்கு டார்கெட்ஸ் பெருசாக இருக்காது, அவனுக்கு இது இருக்காது. இது இதுதான் பிரைவேட் செக்டர்ல இது இருக்கு, பண்றாங்க. அதுவும் நம்ம ஐடி கம்பெனிக்கெல்லாம் வந்து அவன் ஆஃபீஸ்லேயே போயில இது பண்றாங்க, இது மாதிரி கொடுக்குறாங்க. இல்ல இல்ல கரெக்ட். அதான் ஏன்னா இது பப்ளிக் செக்டர்ல பெருசா இல்ல, பிரைவேட் செக்டர்ல இருக்கு. ஆனா ஷுவரா பிரைவேட் செக்டர்ல தெரியும், ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணா சென்னையில உங்களுக்கு ஆஃபர் பண்றாங்க அந்த மாதிரி இவங்களுக்குலாம். சார் அவனுக்கு தெரியும் ஐடியில் எப்படி இருந்தாலும் அவனுக்கு ஒரு இன்க்ரீஸும் கிடைக்கும், அதுக்கு தகுந்தாப்புல அவன் இது பண்ணிப்பான் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு. சரி, ஓகே. ஸோ இப்போ பாரோவர்ஸ், கடன் வாங்குறவங்க, இவங்களை வந்து வகைப்படுத்துறதுக்கான சர்டன் சம் நேம்ஸ் யூ ஷுட் நோ. இந்த நேம்ஸ் கொடுத்து இவங்க யாருன்ற மாதிரி கேட்கலாம் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில், யூ ஷுட் நோ. இல்லை நீங்கள் வந்து மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ எழுதும் போது இந்த இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம், மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள். நீங்கள் கீவேர்ட்ஸ் நிறையா நீங்கள் யூஸ் பண்ண தான் இட் வில் பி லைக் உங்களுக்கு வந்து இது வந்து எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இதெல்லாம் இருக்கும். ஃபர்ஸ்ட் பிரைம் பாரோவர். ஹூஸ் பிரைம் பாரோவர்? பிரைம் அப்படின்ற பர்சன், ஹீ இஸ் இன் த பிரைம் ஆஃப் ஹிஸ் ஹெல்த், ஹீ இஸ் இன் த பிரைம் ஆஃப் ஹிஸ் ஏஜ் அப்படிங்கிற வேர்டு தான் சொல்லுவாங்க. பிரைம்னா என்னன்னா இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை, வாட் இஸ் பிரைம் மினிஸ்டர்னு சொல்றோம், பட் நார்மலி வாட் இஸ் த பிரைம் அப்படின்னா ஹீ இஸ் இன் த பெஸ்ட் ஷேப்னு அர்த்தம். பெஸ்ட் ஷேப், இஸ் இன் பிரைம் ஆஃப் ஹிஸ் ஹெல்த், இஸ் இன் பிரைம் ஆஃப் ஹிஸ் லைஃப் அப்படின்னா அவன் லைஃப்லேயே இருக்கக்கூடிய அந்த ஒர்க்கிங் ஏஜ்ல இருக்கான் அப்படின்னு அர்த்தம். ஸோ அது மாதிரி பிரைம் பாரோவர் அப்படின்னா ஹீஸ் இன் எக்ஸலன்ட் ஷேப், வாங்கின கடனை கன்ஃபார்மா அவன் திருப்பி கடன் கொடுக்கறதுக்கான எல்லா இதுவும் அவன் தகுதிகளும் அவன்கிட்ட இருக்கு. ஸோ பிரைம் பாரோவர்ஸ்க்கு கடன் கொடுக்கறதுக்கு தான் பேங்க் வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நார்மலி எப்படி சொல்லலாம், அவனோட சேலரி ஒரு 50,000 இல்லை 80,000 இருக்கும், அவன் வாங்குற கடன் வந்து இஎம்ஐ மாசம் ஒரு 10,000 கட்டுற மாதிரி இருக்கும். அப்போ இஸ் அ பிரைம் பாரோவர், பிரச்சனை கிடையாது. அவன் வந்து அவனோட சேலரிக்கு தகுந்தாப்புல அவனால கட்டிட முடியும், அவனோட வீடு எக்ஸ்பென்சஸ் அவனோட இது எல்லாமே போக கூட அவன் டெஃபினட்டா கட்டிடுவான் அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்கக்கூடிய ஆள். ரெண்டாவது ஆள் சப்ரைம் பாரோவர். சப்ரைம் ஹவுசிங் கிரைசிஸ் அப்படின்றது தான் உங்களுக்கு உருவாச்சு யூஎஸ்ல 2008 2007-8ல. லேமன் பிரதர்ஸ், கோல்ட்மன் இதுங்க பேங்க் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து திவாலானது வந்து இதுதான் சப்ரைம் பாரோவர்ஸ். நான் ஏற்கனவே உங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், எப்படி வந்து வீடு ஒரு ரேட்டு வந்து உங்களுக்கு வந்து வீடோட ரேட்டை விட கம்மியாக வந்து அதிகமாக லோன் கொடுத்தனால
நீ வந்து பேசாம வீடு தானே எடுத்துட்டு போன்னு சொல்லி விட்டுட்டாங்கன்னு சொல்லி ஒரு கதை சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கதை வந்து சப்ரைம் பாரோவர்ஸ் கிரைசிஸ் தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா லோன் கொடுக்கும் போதே தே நியூ, பேங்க்ஸ் நியூ that this person does not have the capability to prepay the loan. வாங்குற கடனை இவன் திருப்பி கொடுக்க முடியாதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சே தான் லோன் கொடுக்குது. டீசர் லோன்ஸ் நிறைய இந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து யூஎஸ்ல கொடுத்தாங்க. அதனால தான் வந்து ப்ராப்ளம் வந்தது. டீசர் லோன் கொடுத்து தான் இது ப்ராப்ளம் வந்துச்சு. பட் தே நோ தட் தே கேனாட் ரீபே, தெரிஞ்சுக்கிட்டே தான் கொடுத்தாங்க. அவன் என்ன நினைச்சானா, அவன் ரீபே பண்ணலன்னா என்ன, வீடு இருக்கு அதை நம்ம எடுத்துக்கலாம், அவன் ஒரு வருஷம் ரீபே பண்ணுவான், ஒரு அமௌண்ட் வந்துடும், அப்புறம் இந்த வீடை விற்றா அதில் ஒரு அமௌண்ட் வரும், ஸோ நம்மளுக்கு வந்து சேஃப்டி தான் அப்படின்னு நம்பினான். பட் ரியல் எஸ்டேட் பிரைஸ் இவ்வளோ குறையும்னு அவங்க எதிர்பார்க்கல. ஓகேவா? ஸோ சப்ரைம் பாரோவர் அப்படிங்கிறது, அதாவது எக்ஸாம்பிள், அவன் வந்து இஎம்ஐயே 15,000, அவன் வாங்குற சேலரி, அவன் வாங்குற சேலரி வந்து 25,000 இருக்கும், இல்லை 20,000 இருக்கும். அப்படி இருக்கும்போது டெஃபினட்டா அவன் பே பண்ண மாட்டான். அவன் வந்து வாங்கி அவனோட லிவிங் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் முடிஞ்சு ஃபேமிலியை பார்த்துட்டு மிச்சத்துக்கு வந்து அவன் பே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு தெரிஞ்சே நீங்க கொடுக்குறது, இல்லை தவறான முடிவு எடுத்துட்டு கொடுக்குறது. இல்லை பிரைம் பாரோவரா ஒருத்தர் இருப்பார், அவருக்கு திடீர்னு வேலை இல்லாமல் போயிடும். அவர் பிரைம் பாரோவரா இருப்பாரு நினைச்சுதான் நீ கொடுக்குற, பட் அவர் திடீர்னு வந்து ஒரு சப்ரைம் பாரோவரா மாறிடுவார். அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு சப்ரைம் பாரோவர். இது வந்து ஒரு இண்டிவிஜுவல், ஒரு தனிநபர் சொல்லும் போது சொல்றோம். ஒரு கம்பெனியை சொல்லும் போது, ஒரு ஒரு கார்பரேட் கம்பெனியை சொல்லும் போது ஓவர் லெவரேஜ் பாரோவர் அப்படின்னு ஒரு வார்த்தை. லெவரேஜ் அப்படின்னா வந்து he has a lot of leverage அப்படின்னா, நார்மலா லெவரேஜ் அப்படின்னா வந்து ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு லெவரேஜ் இருக்கு அப்படின்னா இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். இந்த இடத்துல லெவரேஜ் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்னன்னா, அவர் வந்து he has, இப்போ எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனியில மாசம் வர லாபம், சேலரி எல்லாம் கொடுத்து மாசம் வர லாபமே வந்து 1,00,000 ரூபா. ஆனா நான் கடன் வந்து வாங்கி வச்சிருக்கேன், அதுல இஎம்ஐ வந்து நான் கிட்டத்தட்ட வந்து 1,50,000 ரூபா கட்டணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். he is an over leveraged borrower. அவருக்கு வர்ற மாத வருமானத்தை விட வந்து அவர் வந்து அதிகமான கடன், இது இஎம்ஐ கட்ட வேண்டிய நிலைமையில அவர் இருக்காரு. ஸோ இஸ் இன் அ பேட் ஷேப். அப்போ அதை தான் உங்களுக்கு என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஓவர் லெவரேஜ் பாரோவர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு பேர் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ ஓவர் லெவரேஜ் பாரோவர், இவர் வந்து ஒரு ஓவர் லெவரேஜ் பாரோவர். ஸோ கம்பெனிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பேசும்போது நீங்க வந்து அப்படி பேசுவாங்க, இது ஓவர் லெவரேஜ் பாரோவர். இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஜாம்பி லெண்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, நாட் ஒன்லி த பாரோவர், அவன் சப்ரைம், அவன் ஓவர் லெவரேஜ்னு தெரியும், ஆனா மறுபடியும் புது லோனா அவனுக்கு நீ கொடுக்குற அப்படின்னா அதுக்கு பேரு ஜாம்பி லெண்டிங். இந்தியால நிறைய பேங்க்ஸ் வந்து ஜாம்பி லெண்டிங்ல இன்வால்வ் ஆயிருந்தாங்க. அதனாலதான் வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வந்துச்சு. ஏன் இந்தியால ஏன் இது பண்றாங்க? ஆப்வியஸா பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ். இது இப்போ ஐசிஐசிஐ பேங்க், இவங்க பழைய சேர்மன், அவங்கள ஒரு லேடி, அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. வீடியோகான் அப்படின்னு ஒரு கம்பெனிக்கு வந்து ஷி கேவ் லோன்ஸ், தெரிஞ்சுக்கிட்டே என்ன அப்படின்னா வந்து they will not be able to repay. வீடியோகான் வந்து ஷட் டவுன் ஆகிட்டு இருந்துச்சு. உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் இப்போ இதாயிடுச்சு. இப்போ வீடியோகான உங்களுக்கு வந்து இதுல இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் நம்ம படிப்போம். இப்போ அதோட தீர்ப்பு இப்பதான் வந்துச்சு. யாராவது நியூஸ் பாத்தீங்களா? லேட்டஸ்டா வீடியோகானோட ஃபுல் வீடியோகானோட அசெட் எல்லாத்தையுமே வந்து வேற ஒருத்தர் வாங்கிட்டாரு. இது இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி போர்டு ஆஃப் இந்தியா வந்து தீர்ப்பு சொல்லுச்சு. அனில் அகர்வால், ஸ்டெர்லைட், நம்மளோட ஸ்டெர்லைட் இது இருக்குல்ல, அதோட ஓனர் ஸ்டெர்லைட் இண்டஸ்ட்ரீஸ், அவங்க வந்து வேதாந்தா குரூப் ஆஃப் கம்பெனிஸ், அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா வீடியோகானோட ஃபுல் ப்ராப்பர்ட்டிஸ், என்னங்க சந்தா கோச்சர், எஸ். ஸோ சந்தா கோச்சர் என்ன பண்ணாங்கன்னா, அந்த மாதிரி வீடியோகானுக்கு வந்து ரொம்ப ஓவர் லெவரேஜ் லோன் கொடுத்துறாங்க. அவனால கட்ட முடியாதுன்னு தெரிஞ்சும் லோன் கொடுத்துருக்காங்க. கடைசியில் என்ன பண்ணி பார்த்துருக்காங்க அப்படின்னா வந்து சந்தா கோச்சரோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு இதாக இருந்திருக்காரு, இஸ் லைக் அண்ட் ஃப்ரீலான்ஸ். அவர் வந்து ஒரு இது, அவருக்கு கோடியா வந்து வீடியோகான்லேருந்து காசு வந்திருக்கு. அவருக்கு ஏதோ நாங்கள் வேலை கொடுத்தோம், அவர் சம் கன்சல்டன்சி ஒர்க் செஞ்சாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து 15 கோடி ரூபா 20 கோடி ரூபா காசு வந்திருக்கு.
பட் இந்த சைடு இவங்க இந்த அம்மா வந்து ஐசிஐசிஐ பேங்க்ல இருந்து கணக்கான கோடி லோன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தான் இப்போ மாட்டிக்கிட்டாங்க அவங்க. ஸோ அவங்க எல்லார் மேலேயும் ஆக்ஷன் இப்போ எடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் திஸ் இஸ் ஆல் ஜாம்பி லெண்டிங். இதுக்கு பேர் ஜாம்பி லெண்டிங், தெரிஞ்சே கொடுக்குறது. ஓகே, எஸ் பேங்க்கும் அதே தான். எஸ் பேங்க்ல தட்ஸ் வாட் ஹேப்பன். அவங்களோட ஃபேமிலி, தூரத்து ஃபேமிலியோட கம்பெனிஸ்க்கே வந்து ஹி கேவ் லோன்ஸ். சரி சார், இது வந்து கிளாசிபிகேஷன் பார்த்தோம். இப்போ நான் பர்ஃபார்மிங் அசெட் அப்படின்னு ஒரு இந்த வேர்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, வராத கடன் அப்படின்னு தமிழ்ல சொல்றோம்ல, அதுக்கான நீங்க டெக்னிக்கல் வேர்டு கீவேர்டு நான் பர்ஃபார்மிங் அசெட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், அசெட் தான். ஒரு பேங்க்குக்கு லோன் எல்லாம் அசெட். நான் பர்ஃபார்மிங் அந்த அசெட்ல இருந்து ஏதாவது வருமானம் வரணும்ல, பட் வரல அப்படின்னா அது நான் பர்ஃபார்மிங் அசெட் அப்படின்னு அர்த்தம். இந்தியாவில் ஏன் இப்போ என்பிஏ கிரைசிஸ் ரொம்ப பெருசா இருக்கு? 10 வருஷத்துக்கு முன்னாடி இது கிடையவே கிடையாது. பட் இப்போ வந்து திஸ் இஸ் அ ஹியூஜ் ப்ராப்ளம் இன் ஆல் பேங்க்ஸ். ஏன், வை திஸ் ஹேப்பன் அப்படின்னா, எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கப்ப எல்லாமே நல்லா தான் இருக்கும். அப்படிதான் இருந்துச்சு 2000. உங்களுக்கு வந்து யூபிஏ 1 ஒரு டைம்ல கவர்மெண்ட் ஜிடிபியோட growth எல்லாம் பாருங்க 13%. உங்களுக்கு 13% we were growing. ஸோ இட்ஸ் ஆல் ஹியூஜ் growth. உலகமே வந்து இந்தியாவை பத்தி பேசிட்டு இருந்துச்சு. மன்மோகன் சிங் அவருக்கு வந்து எக்கச்சக்க மரியாதை கொடுத்துருந்தாங்க. எக்கனாமிஸ்ட் வந்து சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டான்னு சொல்லி யூஎஸ்ல எல்லாம் வந்து அவர் பயங்கர யூஎஸ் நியூக்ளியர் டீல்லாம் நம்ம பண்ணோம். அப்பெல்லாம் எவ்ரிபடி வாஸ் சேயிங் தட் சைனாவை பீட் பண்ண போகுது இந்தியா அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வந்து இப்பயே பேச பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இப்போ நம்ம அவ்வளோ டவுன் ஆயிட்டோம். பட் அப்போ வந்து அவ்வளோ ஹைல இருந்தோம். ஸோ நார்மலி யுஃபோரியா, இதுக்கு பேர் யுஃபோரியா. இந்த யுஃபோரியா கிரியேட் ஆகும்போது பூம் பீரியட்ல எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு எக்ஸ்பேண்ட். வீடியோ கான்லாம் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, டிடிஹெச் சர்வீஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அபிஷேக் பச்சன் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாரு, ஞாபகம் இருந்துச்சுன்னா. டிடிஹெச் இப்போ நம்மளுக்கு டாடா ஸ்கை, ஏர்டெல் டிடிஹெச் இதெல்லாம் இருக்குல்ல. ஸோ அது மாதிரி வந்து வீடியோ கான்லாம் கூட வந்துச்சு. பட் இப்போ பாருங்க, அந்த கம்பெனி திவாலாகி அந்த கம்பெனியோட ஓனர் இருந்து வேற யாருக்கும் வித்துட்டாங்க. வை திஸ் வாஸ் அப்படின்னா, நம்ம இந்தியன் எக்கானமி பூம் ஆகிறனால வாட் பிஸ்னஸ் பீப்புள் டிசைட் தாட் வாஸ், நம்ம வந்து பல்வேறு பிஸ்னஸ்ல நம்ம இறங்கலாம். அதே மாதிரி இருக்கிற பிஸ்னஸ் எல்லாத்தையும் இப்போ ஒரு ஃபேக்டரிக்கு பதிலாக 4 ஃபேக்டரி 5 ஃபேக்டரி வச்சு ட்ரைங் டு எக்ஸ்பேண்ட். ஸோ இதெல்லாம் பண்றாங்க. சம் சக்சஸ் ஆகும், சம் ஃபெயிலியர் ஆகும். பட் இதெல்லாம் செய்யும் போது வாட் ஹேப்பன் வாஸ், என்ன ஆச்சு அப்படின்னா, எங்க ஆப்வியஸா பிசினஸ் பண்றவங்கள்ட்ட அவங்கள்ட்ட கேஷ் இருக்காது. ஸோ தே வில் டேக் கேபிட்டல் ஃப்ரம் பேங்க்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் லோன். நிறைய கார்பரேட் பாரோவிங் நடந்துச்சு. லோன் எல்லாம் வாங்கிட்டு எல்லாம் இந்த மாதிரிலாம் செட் பண்ணாங்க. பட் 2007-8 பபிள் பர்ஸ்ட் ஆச்சு. யூஎஸ்ல நான் சொன்ன அந்த ஹவுசிங் கிரைசிஸ், உங்களுக்கு லேமன் பிரதர்ஸ் இந்த இது அதெல்லாம் திவாலாச்சா, ஷேர் மார்க்கெட்லாம் உழுந்துச்சு. இந்தியாவில் அதோட பாதிப்பு வந்துச்சு. பல்வேறு கம்பெனிகளுக்கு இக்கானமியில ஃபுல்லா இதாச்சு, அடி வாங்குச்சு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெரிய பாதிப்பு ஃபர்ஸ்ட் தெரியல, பட் ஸ்லோவா தான் தெரியும். ஏன்னா பெரிய பாதிப்பு தெரியாததுக்கான காரணம் வந்து மன்மோகன் சிங் வந்து அவர் ஏற்கனவே வந்து உங்களுக்கு வந்து அதை ஜட்ஜ் பண்ணியிருந்தனால அவரை வந்து அதை பாதிக்காம வந்து அவங்க பார்த்துக்கிட்டாங்க. பட் வாட் ஹேப்பன் வாஸ், எவ்வளவு நாள் தான் பாதுகாத்து வைக்க முடியும்? இதுலயும் நிறைய வந்து ஃப்ராட் தனம் நடந்துச்சு. நான் சொன்ன மாதிரி இப்போ நம்ம பேசணும்ல, இந்த வீடியோ கான் மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடந்துச்சு. ஸோ இதெல்லாம் பின்னாடி நடக்கும்போது வாட் ஹேப்பன்ஸ் இஸ், ஆப்வியஸா அந்த பபிள் வந்து இங்கேயும் பர்ஸ்ட் ஆச்சு. உங்களுக்கு இங்க வந்து இது இல்லாம யூபிஏ கவர்மெண்ட்லயும் ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. தி ஹேட் அ லாட் ஆஃப் பாலிசி பெராலிசிஸ். உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கான்னு தெரியல, இந்தியால இருந்து நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து திரும்பவும் போனாங்க இந்தியா விட்டு. எஸ்பெஷலி டெலிகாம் செக்டர். டெலிகாம் செக்டர்ல 3G 2G கேஸுக்கு அப்புறம் லாட் ஆஃப் டெலிகாம் செக்டர் வந்தவங்க எல்லாம் திரும்பி போயிட்டாங்க. ஹட்ச்னு ஒரு கம்பெனி இருந்துச்சு இந்தியாவில். அந்த ஹட்ச் டாக் ஃபேமஸா இருந்துச்சு. அது அவங்க வந்து ஃபின்லாண்ட் பேஸ்ட் கம்பெனி, அவங்க போயிட்டாங்க. டச்சு ஃபின்லாண்ட் அவங்க திரும்பி போயிட்டாங்க. ஐடியா வோடோஃபோன் தான் இப்போ மிச்சம் இருக்காங்க. ஐடியா வோடோஃபோன் தனித்தனி கம்பெனி ஆச்சு. இப்போ ஒன்னா யூனினார், வர்ஜின் மொபைல், யூகேவோடது வர்ஜின் மொபைல், யூனினார், அப்புறம் வந்து ரஷ்யால இருந்து கூட வந்துச்சு பிடிசியா என்னமோ ஒரு கம்பெனி வந்துச்சு. ரஷ்யால இருந்து கூட ஒரு கம்பெனி வந்துச்சு. இவ்வளோ கம்பெனி இருந்துச்சு. இவங்க எல்லாருமே திரும்பி போனாங்க. வோடோஃபோன் மட்டும்தான் இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இருக்கான். ஏன்னா அவன் ஒரு ஹியூஜ் என்டர்பிரைஸ்னால அவனால இருக்க முடியுது வோடோஃபோன்னால. அண்ட் இந்த வோடோஃபோனும் வந்து ப்ராப்ளம் ஆச்சு. நம்மளோட இவர் இறந்துட்டாரு, பழைய பிரசிடென்ட் பிரணாப் முகர்ஜி சீஃப் பிரைம் இது ஃபினான்ஸ் மினிஸ்டரா வந்தார் நடுவில்.
வந்தப்ப அவர் வந்து ரெட்ரோஸ்பெக்டிவ் டாக்ஸ்ன்னு கொண்டு வந்தார். ரெட்ரோஸ்பெக்டிவ் டாக்ஸ் அதாவது வந்து எப்பவுமே ஒரு ஒரு சட்டம் கொண்டு வர்றாங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த சட்டத்தை கொண்டு வந்ததுக்கு அடுத்த நாள்ல இருந்து அது அமலுக்கு வரணும். கரெக்ட் தானே? நீங்க ஒரு ரூல்ஸ் கொண்டு வராங்க, நாளையில இருந்து இது தப்பு, அதுக்கு முன்னாடி நீங்க செஞ்சீங்கன்னா தப்பு கிடையாது. பட் ரெட்ரோஸ்பெக்டிவ்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இது அமலுக்கு வந்துருச்சுன்னு சொல்லி இன்னைக்கு நீங்க அனௌன்ஸ் பண்றது. அப்ப வாட் ஹேப்பன் வாஸ், வோடோஃபோன் வந்து ஒரு பெரிய மர்ஜர் பண்ணியிருந்தாங்க. என்ன விஷயம்லாம் உங்களுக்கு தெரியல, ஜஸ்ட் நோ. அவங்க வந்து ஒரு பெரிய மர்ஜர் ஃபாரின்ல பண்ணியிருந்தான். ஃபாரின்ல வந்து ஒரு கம்பெனியை வாங்கி வித்தான். ஸோ ஆனா இந்தியன் கம்பெனியை வாங்கி வித்தான். பட் அதோட ஷேர்ஸ் எல்லாமே வந்து யூகேல இருந்துச்சு. அப்ப இவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அது என்ன இருந்தாலும் இந்தியன் கம்பெனி, அப்ப நீ அதை வாங்கி விற்கும் போது அதுக்கான டாக்ஸ் வந்து நீ இங்க கட்டணும் அப்படின்னாரு. வோடோஃபோன் என்ன சொன்னா, உன் சட்டத்துல அப்படி ஒரு இடமே இல்லையடா அப்படின்னா. உடனே இவர் என்ன சொன்னாரு, ஒரு புது சட்டத்தை உருவாக்கிட்டு, இப்ப இருக்குல்ல இந்த சட்டம் 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து அமலுக்கு வந்துருச்சு, அப்ப நீ எனக்கு டாக்ஸ் கட்டுனாரு. இதுக்கான கேஸ் இன்னைக்கு வரைக்கும் நடக்குது. இதுக்கு வந்து ஆர்பிட்ரேஷன் நடந்துகிட்டு இருக்கு. கேஸ் சிங்கப்பூர்ல நடக்குது. இது வந்து ஒரு ஹியூஜ் பெரிய இது. யோசிச்சு பாருங்க, இன்வெஸ்டர் யாரு இன்வெஸ்ட் பண்ணுவான்? எவனுமே இன்வெஸ்ட் பண்ண மாட்டான். நாளைக்கு ஏதாவது வந்து செஞ்சுட்டு நீ ரெட்ரோஸ்பெக்டிவா ஒரு சட்டத்தை கொண்டு வந்து நீ செஞ்சதெல்லாம் தப்பு, காசை கொடுன்னா இது காசை கொடுக்குற மாதிரி வேலை. ஸோ அதனால வந்து பிரணாப் முகர்ஜி பண்ண பெரிய தப்பு வந்து இது. ஸோ வாட் ஹேப்பன் வாஸ், நம்மளோட எக்கானமியில் எஃப்டிஏலாம் நிறைய அதெல்லாம் அடி வாங்குச்சு அந்த டைமில். ஸோ அது ஒரு ப்ராப்ளம். ஜுடிஷியல் ஆக்டிவிசம், உங்கள் பாலிட்டியில் படிச்சிருப்பாங்க. என்வரான்மெண்டல் ஆக்டிவிசம், சிம்பிள். உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கான்னு தெரியல, இவர் பிரணாப் இவர் நம்ம மன்மோகன் சிங் வந்து ஏதோ ஒரு என்வரான்மெண்ட் பேஸ் பண்ணி ஒரு திட்டம் கொண்டு வந்தாரு. ராகுல் காந்தி வந்து எல்லாரும் முன்னாடியுமே அந்த பேப்பரை கிழிச்சு போட்டார். அந்த பேப்பரை ஒரு பிரைம் மினிஸ்டர் கொண்டு திட்டத்தை ஒரு எம்பி, சாதாரண எம்பி தான், ஒரு பேப்பரை கிழிச்சு இதுல போட்டாரு. இது அவர் வந்து என்வரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியா ரொம்ப இருந்தாரு. பட் ப்ராப்ளம் என்னன்னா, பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு மைனிங் லைசன்ஸ் கிடைக்காது, இது மாதிரிலாம் நிறைய இருந்துச்சு. அப்போ வந்து தான் இந்த கோல்கேட் ஸ்கேம்னு வந்துச்சு. கோல்கேட் ஸ்கேம், இது மாதிரி பல விஷயங்கள் வந்தனால வாட் ஹேப்பன் இஸ், இப்போ கோல் எடுக்கிறதுக்கு ஒருத்தன் வந்து லைசன்ஸ் வாங்கிட்டான். அவன் கடன் வாங்கி அந்த மிஷின்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கான். திடீர்னு எவனோ ஒருத்தன் கேஸை போட்டு சுப்ரீம் கோர்ட்ல நிப்பாட்டிட்டான்னு வச்சுக்கோங்களேன். நீ வாங்கின கடனு, நீ செஞ்ச இது யோசிச்சு பாருங்க. ஆல் தட் பிகம்ஸ் வேஸ்ட். ஆல் தட் எல்லாமே வேஸ்டா போச்சா? எல்லாம் இருக்கு. நீ வாங்கின மிஷினரி கூட வீணா போயிடும் அது. அப்போ இவ்வளோ நஷ்டம். அப்படி இருக்கும்போது அவன் எப்படி வாங்கின கடனை திருப்பி கொடுப்பான்? அப்ப கம்பெனிக்கு நஷ்டம், பேங்க்குக்கு நஷ்டம். பேங்க்குக்கு நஷ்டமாச்சுன்னா எக்கானமிக்கு மோசம். ஒரு பெரிய ஒரு சர்க்கிள் இது. ஸோ இது மாதிரி பல காரணத்தினால நம்மளுக்கு இந்த என்பிஏ கிரைசிஸ் ரொம்ப அதிகமா உங்களுக்கு ஆயிடுச்சு. ஸ்பெஷலி யூபிஏ 2 கவர்மெண்ட். யூபிஏ 1 வாஸ் வெரி குட். யூபிஏ 2ல நிறைய கிரைசிஸ் வந்துச்சு. அதோட கிரைசிஸோட பாதிப்பு, அது கொஞ்சம் மீண்டு வந்தாங்க. அப்புறம் தான் தலைவர் வந்து டிமானிட்டைசேஷன், அப்புறம் ஜிஎஸ்டின்னு 2 விஷயத்தை போட்டோன்னா நிறைய பேருக்கு இன்னும் பெரிய அடி வந்துச்சு. ஸோ ஓகே, தட் இஸ் ஆல். இது பண்ணாங்க இதை சி. ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன் உங்களுக்கு. ஓகே, ஸோ ரீபேயிங் லோன்ஸ்க்கு வந்து உங்களுக்கு நிறைய டிஃபிகல்ட்டி எல்லாம் உங்களுக்கு இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து ட்வின் பேலன்ஸ் ஷீட் சிண்ட்ரோம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா? ட்வின் பேலன்ஸ் ஷீட் சிண்ட்ரோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ட்வின் பேலன்ஸ் ஷீட்னா சிம்பிள், நான் ஏற்கனவே இப்போ சொன்னதான். ஒரு கம்பெனி இருக்கு, மைனிங் லைசன்ஸ் வாங்கிட்டு எல்லா லோனும் வாங்கி எல்லா அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கான். பட் வாட் ஹேப்பன்ஸ், ஃபார் சம் ரீசன் எனக்கு பெரிய நஷ்டம் வருது. நான் பேங்க்ல இருந்து கடன் வாங்கியிருப்பேன், அவனுக்கு நான் திருப்பி கொடுக்க முடியாது. இப்போ இந்த இடத்துல என்ன ஆயிருது, எனக்கும் நஷ்டம், பேங்க்குக்கும் நஷ்டம். ஸோ வாட் ஹேப்பன்ஸ், இன்டர்லிங்க்டா இருக்கனால ட்வின் பேலன்ஸ் ஷீட் கிரைசிஸா இது உருவாச்சு. இது 2015-16 எக்கனாமிக் சர்வேல சொன்னாங்க. 2019 எக்கனாமிக் சர்வேல இன்னொரு வேர்ட் யூஸ் பண்ணாங்க உங்களுக்கு, ட்ரிபிள் பேலன்ஸ் ஷீட் ப்ராப்ளம். ட்ரிபிள் பேலன்ஸ் ஷீட் ப்ராப்ளமா இது மாறிடுச்சு. ட்வின் பேலன்ஸ் ஷீட் ப்ராப்ளம்ல இருந்து இப்ப ட்ரிபிள் பேலன்ஸ் ஷீட் ப்ராப்ளமா மாறிடுச்சுன்னு சொன்னாங்க. எப்படி மாறிடுச்சு? வாட் இஸ் ட்ரிபிள் பேலன்ஸ் ஷீட்ல எதெல்லாம் அவங்க சொன்னாங்க அப்படின்னா, என்பிஎஃப்சி ஹவுசிங் லோன் கொடுக்குற என்பிஎஃப்சி இருக்கா, டிஹெச்எஃப்எல் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா, இப்ப இவங்க பெரிய பெரிய அபார்ட்மெண்ட் எல்லாம் கட்டுறதுக்குலாம் லோன் கொடுத்துட்டு இருப்பாங்க என்பிஎஃப்சி. ஸோ என்பிஎஃப்சி வந்து ஹவுசிங் லோன் வந்து பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்துருந்தான் கட்டுறதுக்கு, வந்து அந்த கம்பெனிகளுக்கெல்லாம் லோன் கொடுத்துருந்தான். ஓகேவா? என்பிஎஃப்சி கிட்ட காசு எங்க இருக்கு? நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், என்பிஎஃப்சிஸ் டோன்ட் ஹேவ் தியர் ஓன் மணி. அவங்க வந்து கடன் வாங்கி அவங்க இது பண்ணுவாங்க. ஏன்னா டெபாசிட்லாம் அவங்க வாங்க முடியாது பீப்புள்கிட்ட இருந்து. அப்போ அவங்க வந்து மார்க்கெட்ல இருந்து கடன் வாங்கி தான் கொடுப்பாங்க. மார்க்கெட்ல இருந்து யார்கிட்ட கடன் வாங்குறாங்க?
சில பேங்க்ஸ் இருந்து கடன் வாங்குவாங்க, இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருந்து கடன் வாங்குவாங்க. ஓகேவா? இவங்க தான் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க என்பிஎஃப்சில. இப்ப எக்கானமி ரொம்ப மோசமானவன ஜனங்க யாரும் வந்து வீடு வாங்கல. இப்ப இவங்க வீடு கட்டி வச்சிருக்காங்க, வீடு வாங்குறதுக்கு ரெடியா இல்ல. இல்ல இவங்க ஒரு 2 கோடி ரூபாய் பிளான் பண்ணிருப்பான். பட் ஜனங்க வந்து அந்த 2 கோடி ரூபாய் வீட 1 கோடி ரூபாய் கூட வாங்க ரெடியா இல்ல. அப்படிலாம் வரும்போது இந்த ஹவுசிங் கம்பெனிஸ் இருக்குல்ல, இந்த ஹவுசிங் பெரிய பெரிய அபார்ட்மெண்ட் கட்டுற கம்பெனி, நான் வந்து சின்ன சின்ன அபார்ட்மெண்ட்லாம் சொல்லல, நான் சொல்றதெல்லாம் ஹியூஜ் கம்பெனிஸ், பெரிய பெரிய கம்பெனிஸ், ஒரே பில்டிங்ல 150 வீடு 200 வீடு கட்டுறாங்கல்ல, அந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் உங்களுக்கு என்சிஆர் ரீஜன், நேஷனல் கேபிட்டல் ரீஜன் டெல்லியில வந்து இது ஒரு பெரிய ப்ராப்ளமாவே இருந்துச்சு. உங்களுக்கு பூத் பங்களா மாதிரி அங்கங்க வேலை வந்து அப்படியே பாதியில நின்றுச்சு. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு என்பிஎஃப்சிஸ் லோன் கொடுத்துருந்தாங்க. இவன் திவாலானான். இவன் திவாலானோன இவனுக்கு லோன் கொடுத்த என்பிஎஃப்சி திவாலானான். என்பிஎஃப்சி திவாலானோன இவனுக்கு லோன் கொடுத்த பேங்க் மியூச்சுவல் ஃபண்ட் திவாலானான். இவங்களுக்கு வந்து இன்கம் இல்லை. ஸோ இதை ட்ரிபிள் பேலன்ஸ் ஷீட் ப்ராப்ளம்னு சொன்னாங்க. ஓகேவா? டபுள் பேலன்ஸ் ஷீட் ப்ராப்ளம்ல ஒரு கம்பெனி ஒரு பேங்க், ட்ரிபிள் பேலன்ஸ் ஷீட் ப்ராப்ளம்ல ஒரு கம்பெனி, என்பிஎஃப்சி, அப்புறம் பேங்க். ஓகேவா? இதுதான் வந்து இதோட சேஞ்ச். ஓகே, அடுத்தது ஒரு குட் நியூஸ் மாதிரி என்ன சொன்னது அப்படின்னா, என்பிஏ வந்து இப்ப குறைஞ்சுக்கிட்டு வருது அப்படின்னு வந்து ஆர்பிஐயும் கவர்மெண்ட்டும் சொல்லியிருக்காங்க. 2018ல பீக் ஆச்சு. 2018ல என்பிஏ வந்து உங்களுக்கு இந்த இடத்துல பீக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்ப வந்து குறைஞ்சிக்கிட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து 21ல வந்து என்பிஏ வந்து காமிக்கவே இல்லை, ரொம்பவே கம்மியாச்சு. அதுக்கான காரணம் வந்து நம்ம இப்ப படிப்போம், லோன் மொரட்டேரியம்னு. அதாவது கொரோனா டைம்ல நீங்க லோனுக்கு வந்து நீங்க கட்டவே வேணாம் அப்படின்னு சொல்லி ஒன்று சொன்னாங்க. இப்போ என்ன ப்ராப்ளம்னா, இந்த லோன் மொரட்டேரியம் முடிஞ்சிருச்சு அண்ட் என்பிஏவா டிக்ளேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்காங்க. இனிமேட்டு திடீர்னு என்பிஏ ஒரு ஸ்பைக் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி, அடுத்தது போவோம். ஒரு அசட்டை, ஒரு அசட், இந்த அசட் ஒரு லோனை வந்து எப்படிலாம் கிளாசிஃபை பண்றாங்க அப்படின்னு பார்ப்போம். ஸ்டாண்டர்ட் அசெட் அப்படின்னா என்ன? எல்லாமே நார்மலா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்குன்னு அர்த்தம். தேர் இஸ் நோ ப்ராப்ளம். கரெக்டா லோனு பிரின்சிபல் கொடுத்துட்டு இருக்காரு, இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு இருக்காரு, எல்லாம் கரெக்டா கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னா ஸ்டாண்டர்ட் அசெட். ஃபர்ஸ்ட் இப்ப இந்த மாசம் நான் லோன் கட்டணும், இந்த மாசம் வந்து 5ஆம் தேதி நான் இஎம்ஐ கட்டணும். நான் இஎம்ஐ கட்டல, 6ஆம் தேதியிலிருந்து கணக்கு ஆரம்பம். 1ல இருந்து 30 நாள், ஃபர்ஸ்ட் 30 days SMA 0 அப்படின்னு இதோட கிளாசிபிகேஷன். எஸ்எம்ஏனா ஸ்பெஷல் மென்ஷன் அக்கவுண்ட் 0. இப்போ இந்த இதுக்குள்ள நான் கட்டிட்டேன். இப்போ 5ஆம் தேதி நான் கட்ட வேண்டிய லோனு நான் ஒரு 15ஆம் தேதி கட்டிடுறேன், நோ ப்ராப்ளம். திரும்பி நான் வந்து ஸ்டாண்டர்ட் அசெட்டுக்கு போயிடுவேன். நான் திரும்பி என்னோட லோன் வந்து ஸ்டாண்டர்ட் அசெட்டுக்கு போயிடும். பட் 30 days முடிஞ்சிருச்சு, அடுத்த மாசம் டேட்டும் வந்துருச்சு, நான் பழைய மாசம் லோனும் கட்டல, இந்த மாசம் இஎம்ஐயும் கட்டல, SMA 1 90 days ஆயிடுச்சு, SMA 2 60 to 90 days ஆயிடுச்சு. 90 days தாண்டுது, 89 days வரைக்கும். இது 91வது நாள் அது நான் பர்ஃபார்மிங் அசெட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு கடனை இன்ட்ரெஸ்டோ இதுவோ எதையுமே கொடுக்காம 90 நாளைக்கு மேல ஆச்சு அப்படின்னா அது என்பிஏ. இந்த டெஃபினிஷன் தெரியணும். இந்த SMA 10 கூட கேட்க மாட்டாங்க. ஸ்டாண்டர்ட் அசெட் வேணும், என்பிஏ ஒரு டெஃபினிஷன் இம்பார்ட்டன்ட். 90 days பிளஸ் அது முதல் இஎம்ஐ கட்டுறத விட்டு அது 90 daysக்கு மேல ஆச்சுன்னா தான் அந்த பேங்க் வந்து அந்த கடனை என்பிஏ அப்படின்னு சொல்லி கிளாசிஃபை பண்ணணும். அதனாலதான் வந்து இந்த யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்க இப்ப கடன் கட்டாம இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இன்ட்ரெஸ்ட் கட்டாம இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை அந்த 30 நாள் வர்றதுக்கு முன்னாடியே போன் அடிச்சு தொல்லை பண்ணுவாங்க. எப்படியாவது 2 நாள் தான் சார் இருக்கு, கட்டுங்க சார் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கான காரணம்னா அதுக்கப்புறம் அது வந்து அடுத்த லெவல் போயிடும். அப்ப அவன் பேங்க் மேனேஜருக்கு ப்ராப்ளம். ஸோ அதுக்கு முன்னாடி அது ஸ்டாண்டர்ட் அசெட்டா மாறிடுச்சுன்னா அவனுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ அது மாதிரி அது. ஓகே, ஸோ இப்போ இன்ட்ரெஸ்ட் லோன் என்பியோட டெஃபினிஷன் சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஃபார்ம் லோன் வந்து என்பிஏல கணக்கு வராது. ஓகே, ஸோ இந்த டெஃபினிஷன்ல ஃபார்மிங் லோன் வராது, இம்பார்ட்டன்டான சேஞ்ச். ஸோ இது வந்து ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல. ஃபார்மிங் லோன்ஸ் இது இல்லை. ஓகே, ஸோ இந்தியாவில் எவ்வளோ என்பிஏ இருக்கு அப்படின்னா அப்ராக்சிமேட்லி 8 lakh crore, 8 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டு 90 நாளைக்கு மேல ஆயிடுச்சு அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டி. ஸோ 8 lakh crore வந்து என்பிஏவா இருக்கு. இதுல பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் 6 lakh crores இருக்கு. 6 லட்சம் கோடி பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்ல இருக்கு.
இப்போ நீங்க வந்து பிரைவேட்டைசேஷன் ஆஃப் பேங்க் அதை பத்தி ஏதாவது மெயின்ஸ் ஒரு கேள்வி வருது, நீங்க எழுதும் போது இதை நீங்க எழுதலாம். இந்தியாவோட கிராஸ் என்பிஏ வந்து அப்ராக்சிமேட்லி 8 lakh crores, அதுல பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் மட்டுமே 6 lakh crores இப்படி இருக்கு. அப்போ பப்ளிக் அப்போ வந்து நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியுது, இதுல வந்து கண்டிப்பா வந்து பப்ளிக் செக்டர் பேங்கா இருக்கிறதுனால தான் இப்படி இருக்கு. இதே பிரைவேட் செக்டர் பேங்க்ல யோசிச்சு பாருங்க, 2 லட்சம் கோடி தான். அதுவும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல எல்லாம் 2% தான் உங்களுக்கு. எப்படி அவனால மெயின்டைன் பண்ண முடியுது? இதுல பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல 18% இருக்கும். அப்ப அவன் கொடுக்குற கடன்ல அவன் 100 ரூபா கடன் கொடுத்தானா 18 ரூபா வராதுன்னு அவனுக்கே தெரியும். இவனுக்கு 2 ரூபா தான் வராது. அப்ப எது நல்லது? அப்ப பிரைவேடைசேஷன் ஏன் நல்லதுன்றது வந்து நீங்க அந்த இடத்துல இதை நீங்க மென்ஷன் பண்ணலாம். ஓகே, அடுத்தது ப்ரொவிஷனிங் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து அக்கௌண்டிங் இது. ஓகேவா? நார்மலி ஒவ்வொரு கம்பெனியுமே வந்து குவார்டர்ல இது பண்ணுவாங்க. 3 monthsல உங்களுக்கு வந்து அவங்களோட ப்ராஃபிட் லாஸ் இதெல்லாம் வந்து அவங்க சொல்லணும் கரெக்டா. அப்படி அவங்களுக்கு வர்ற ப்ராஃபிட்ல ஒரு அமௌண்ட்டை எப்பவுமே அவங்க எடுத்து ப்ரொவிஷன் பண்ணணும். எதுக்கு அப்படின்னா என்பிஏக்கு அப்படின்னு. ஏன்னா நார்மல் ஒரு 2%, 3%, 4% கடன் நீங்க கொடுக்கறது வராம தான் இருக்கும். இது ஒரு எக்கானமில நார்மல். அப்ப நீங்க என்ன பண்ணணும், உங்க வர்ற லாபத்துல ஒரு அமௌண்ட்டை எடுத்து நீங்க வந்து இந்த என்பிஏக்கு இது பண்றதுக்கு வந்து ரைட் ஆஃப் பண்றதுக்கு நீங்க எடுத்து வச்சிடணும். அதுக்கு பேரு ப்ரொவிஷனிங். சரிங்களா? அடுத்தது கிராஸ் என்பிஏ. கிராஸ் என்பிஏனா கிராண்ட் டோட்டல் ஆஃப் ஆல் என்பிஎஸ். உங்களுக்கு எல்லா செக்டர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்தது தான். கிராஸ்னா என்ன? எல்லாத்தையும் ஆட் பண்ணுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். நெட் என்பிஏ மைனஸ் ப்ரொவிஷனிங். என்பிஏ கிராஸ் என்பிஏ மைனஸ் ப்ரொவிஷனிங். நாட் வெரி இம்பார்ட்டன்ட். 3 நாளே சொல்லியிருக்காரு, நாட் வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. கிராஸ் நெட்டுக்கு டிஃபரன்ஸ் நமக்கு தெரியும். நெட்டுனாலே ஏதாவது ஒன்று மைனஸ் பண்றாங்கன்னு அர்த்தம். அப்ப நெட்ல இதுல என்ன மைனஸ் பண்றாங்க? ப்ரொவிஷனிங் எவ்வளவு எடுத்து வச்சிருக்காங்களோ அதை மைனஸ் பண்றாங்க. அவ்வளவுதான். சப்ஸ்டாண்டர்ட் அசெட். இந்த டெஃபினிஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். ஒரு அக்கௌண்ட் 90 நாளைக்கு அப்புறம் என்பிஏ ஆயிருச்சு. என்பிஏ ஆனதுக்கு அப்புறம் ஒரு வருஷமா அது என்பிஏவாவே இருக்கு அப்படின்னா அது சப்ஸ்டாண்டர்ட் அசெட். இம்பார்ட்டன்ட். என்பிஏனா 90 நாளா என்பிஏ மாறிடுச்சு. என்பிஏ ஆன டேட்ல இருந்து அது ஒரு வருஷமா அது அப்படியே இருக்கு, என்பிஏவாவே இருக்கு அப்படின்னா சப்ஸ்டாண்டர்ட் அசெட். அடுத்தது டவுட்ஃபுல் அசெட். 12 மாசத்துக்கு மேல, அதாவது சப்ஸ்டாண்டர்ட் அசெட்டா ஒரு வருஷமா இருக்கு. சப்ஸ்டாண்டர்ட் அசெட்டாவே ஒரு வருஷமா இருக்கு. ஸோ 90 days பிளஸ் 365 days பிளஸ் 365 days ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு வந்து பிளஸ் 365 days ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ஒரு டவுட்ஃபுல் அசெட். அடுத்தது லாஸ் அசெட். பேங்க் வந்து கன்ஃபார்மா அதை லாஸ், அது திருப்பி வரவே வராது அப்படின்னு சொல்லி அவர் வந்து அதை வந்து லாஸா டிக்ளேர் பண்றாரு. அதுக்கு பேரு லாஸ் அசெட். லோன் ரைட் ஆஃப் என்ன அப்படின்னா, நார்மலி ஒரு பேங்க் வந்து அதோட லாபம் நஷ்டம் கணக்குல வந்து அதை என்ன டிக்ளேர் பண்ணும்? லயபிலிட்டி டிக்ளேர் பண்ணும், அசெட் டிக்ளேர் பண்ணும். இப்ப அசெட்ல வந்து எவ்வளவு டிக்ளேர் பண்றாங்களோ அதுக்கு தகுந்தாப்புல அவங்க டாக்ஸ் கட்டணும். இந்த அசெட்ல எவ்வளவு டிக்ளேர் பண்றாங்களோ அதுக்கு தகுந்தாப்புல டாக்ஸ் கட்டணும். ஆனா எனக்கு தான் இந்த கடனே வர மாட்டேங்குது, இந்த கடன் தான் வராதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த ஒரு 1000 கோடி வந்து எனக்கு வரவே வராதுன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். ஆனாலும் நான் வந்து இதுக்கு டாக்ஸ் கட்டிட்டு உட்காந்துருக்கேன் 2 வருஷமா. இது வரும் அப்படின்னு கணக்கு பண்ணி நான் டாக்ஸ் கட்டிட்டு இருக்கேன் அப்படின்னா இது வந்து பேங்க்குக்கு நஷ்டம் தானே. அப்படிங்கிறதுனால அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா இதை ரைட் ஆஃப் பண்ணிடுவாங்க. அவங்க இதை ரைட் ஆஃப் பண்ணிடுவாங்க. இது எப்படி ரைட் ஆஃப் பண்ணுவாங்க? ரைட் ஆஃப் பண்றதுக்கான இதெல்லாம் என்ன அப்படின்றது நம்மளுக்கு தேவையில்லை. வி ஆர் நாட் ஃபார் சிஏ எக்ஸாம். நம்ம சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி எக்ஸாம் படிக்க வரல, அதனால அது நம்மளுக்கு தேவையில்லை. ஓகே, ஸோ ஜஸ்ட் நோ. இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் கூட உங்களுக்கு தெரியும்ல, உங்களுக்கு ரைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. இவரை கிங்ஃபிஷரோட லோனை வந்து ரைட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. அது கூட வந்து உடனே எல்லாரும் ஊன்னு குதிச்சாங்க. ரைட் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது போயிடும், கடன் நீங்க வந்து வசூல் பண்றவங்களுக்கு வந்து ஐடியா இல்லையா, அதனால தான் நீங்க வந்து ரைட் ஆஃப் பண்றீங்களா அப்படின்லாம் வந்து நிறைய பேர் கத்துனாங்க. பட் வாட் ஹேப்பன் வாஸ், அப்புறம் அவங்க எல்லாம் பேங்க் எல்லாம் வெளியே சொன்னாங்க உங்களுக்கு என்னன்னா ரைட் ஆஃப் பண்ணாலும் அவரை நாங்கள் வில்ஃபுல் டிஃபால்டர்னு நாங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். அதனால வந்து அவர்கிட்ட வசூல் பண்றது நாங்கள் வசூல் செய்ய தான் செய்வோம். ஒரு அக்கௌண்டிங் ப்ரொசீஜருக்காக நாங்கள் ரைட் ஆஃப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஓகே, சரி. அடுத்தது முக்கியமான சில வேர்ட்ஸ். ரீஸ்ட்ரக்சர்ட் லோன். வாட் இஸ் ரீஸ்ட்ரக்சரிங் ஆஃப் லோன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். அந்த SMA 0, 1, 2 இது நடக்கிறப்பயே வந்து
உங்களை கூப்பிட்டு வச்சு பேங்க் மேனேஜர் என்ன பண்ணுவாருன்னா ஏதாவது சில சேஞ்சஸ் பண்ணலாம். உங்களுக்கு நம்ம அடுத்தது எப்படி பண்றாங்கன்றது பார்ப்போம். சில இதுக்கெல்லாம் வந்து கவர்மெண்டே அலோவ் பண்ணுச்சு. என்னன்னா 5 வருஷத்துக்கு அவங்க லோன் வாங்கியிருந்தாங்கன்னா 5 வருஷத்துல திருப்பி கட்டிடுவேன் லோன் வாங்கியிருந்தாங்கன்னா 25 வருஷம் வரைக்கும் அவங்களுக்கு டைம் கொடு, பிரச்சனை இல்லை அப்படின்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து பர்மிஷன் கொடுத்துச்சு. இதுக்கு பேர் ரீஸ்ட்ரக்சரிங். ஒன்று பிரின்சிபல்ல மாற்றலாம், இல்லை இன்ட்ரெஸ்ட் ரேட் மாற்றலாம், இல்லை டென்யூர் ஆஃப் லோனை மாற்றலாம். இதுல எதை வேணாலும் பேங்க்கும் நீனும் உட்காந்து பேசி மாத்திக்கிட்டங்கன்னா அதுக்கு பேரு ரீஸ்ட்ரக்சரிங் ஆஃப் த லோன். அந்த லோனோட ஸ்ட்ரக்சரை மாற்ற போறாங்க, அவ்வளவுதான். அடுத்தது ஸ்ட்ரெஸ்டு அசெட் அப்படின்னு எதை சொல்லுவோம்னா, என்பிஏ ஒரு அசெட் ஆயிடுச்சு, அதை வந்து ரைட் ஆஃப் பண்ணிட்டோம் அண்ட் அது இல்லை அதை ரீஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது அதை ஸ்ட்ரெஸ்டு அசெட்னு சொல்லுவோம். ஸோ அது என்பிஏவை ஆயிருக்கணும், ஒன்று அதை ரைட் ஆஃப் பண்ணியிருக்கணும், இல்லை அதை வந்து ரீஸ்ட்ரக்சர்ட் லோனா மாற்றிருக்கணும். இது வந்து ஐதர் ஆர், அதை ஸ்ட்ரெஸ்ட் அசெட்னு சொல்லுவாங்க. அடுத்தது நல்ல வேர்ட்ஸ் இது, ஹேர் கட் அப்படின்னு இருக்கு, எவர் கிரீனிங் ஆஃப் த லோன் ஒன்று இருக்கு. ஹேர் கட்னா சிம்பிள், உட்காந்து பஞ்சாயத்து பேசுறது. டேய் நீ வந்து எனக்கு 100 கோடி ரூபா கொடுக்கணும், விட்டு தொலை 60 கோடி ரூபா கொடு, இன்னையோட நம்ம பிரச்சனையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு பேசி முடிவு பண்ணி காசை வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தலைக்கு வந்தது தலப்பாவோட போச்சுன்னு சொல்லலாமா, அதுதான் ஹேர் கட். ஸோ யூஆர் டேக்கிங் அ ஹேர் கட், பேங்க்ஸ் டேக்கிங் அ ஹேர் கட் அப்படின்னா அதுதான். ஸோ பேங்க்ஸ் வந்து என்ன பண்ணிக்கிறதுனா அவங்களுக்கு வர வேண்டிய காசை குறைச்சிக்கிறாங்க. ஏதோ ஒன்று வருது, எதையோ ஒன்று வருது அவன்கிட்ட இருந்து அப்படிங்கிறதுக்காக வர்றது தான் ஹேர் கட். எவர் கிரீனிங் ஆஃப் த லோன் தான் பியூட்டிஃபுல். எவர் கிரீனிங் ஆஃப் த லோன் என்னன்னா, உட்கார வச்சு உன்ட்டு பேசுறது, என்னதான் உன்ட்ட பிரச்சனை உட்கார வச்சு பேசுவாங்க. சார் இது எனக்கு இந்த ஒரு மிஷினரி வேணும், இந்த பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்கு, இந்த ஒரு மிஷின் இல்லாததான் ப்ராப்ளம், இந்த மிஷினுக்கு ஒரு 50 கோடி ரூபா கொடுங்க, இது ரெடி ஆயிடுச்சுன்னா லாபத்துல நான் ஓட ஆரம்பிச்சிடுவேன், உங்களோட எல்லா கடனையும் அடைச்சிடுவேன், எப்படியோ உங்களை கன்வின்ஸ் பண்ணிடலான்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன பண்றதுன்னா, போய் தொலை போ அப்படின்னு இன்னொரு லோன் கொடுக்குறது. உனக்கு ஏற்கனவே நீ வந்து லோன் வாங்கியிருக்க, அப்ப என்ன பண்றதுன்னா ஏற்கனவே உனக்கு ஒரு 50 கோடி ரூபா லோனு, இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 100 கோடி ரூபா உனக்கு லோன் தருவாங்க. அந்த 100 கோடி ரூபா லோனை வாங்கி 50 கோடி ரூபா லோனை நீ முதல்ல அடைச்சிடு. ஏன்னா அது வந்து ஏற்கனவே 10 வருஷம் நீ கட்டாம இருந்து பஞ்சாயத்துல இருக்கு. இப்போ முதல்ல வந்து இப்ப எப்படின்னா இதெல்லாம் அக்கௌண்டிங்ல வந்து அக்கௌண்டிங் ஜாலங்கள் இதெல்லாம். ஏன்னா நான் 10 வருஷமா ஒரு கடன் வாங்காம இருக்கேன், இப்ப என்ன பண்றது, புதுசா கடன் கொடுக்கறது. பழைய கடனை அவன் அடைச்சிருவான், இந்த காசை வச்சு அவன் பழைய கடனை அடைச்சிருவான். இப்ப நான் அக்கௌண்டிங்ல எப்படி காமிப்பேன்னா 10 வருஷமா வராத கடனை நான் வசூல் பண்ணிட்டேன் அப்படின்னு. டேய் நீ புதுசா அவனுக்கே லோன் கொடுத்துருக்கடா அப்படின்னா அது அக்கௌண்டிங்ல தெரியாது, புக்ல அது தெரியாது, யாருக்குமே அது பேப்பர்ல தெரியாது. ஸோ இது மாதிரி சில ஜாலங்கள் பண்றது வந்து உங்களுக்கு எவர் கிரீனிங் ஆஃப் லோன். ஓகேங்களா, எவர் கிரீனிங் உங்களுக்கு போன லோனுக்கு இன்னொரு லோன் வாங்குறது, இதுக்கு பேர் எவர் கிரீனிங் ஆஃப் லோன். ஓகே, அடுத்தது ஆத்ம நிர்பர். ஆத்ம நிர்பர் கொரோனா டைம்ல பிரைம் மினிஸ்டர் சொன்னது ஒரு முக்கியமானது, ஆத்ம நிர்பர். அப்ப அவர் கொண்டு வந்த ஒரு முக்கியமான ஒரு ஸ்கீம் என்ன அப்படின்னா மொரட்டோரியம் அப்படின்னு. மொரட்டோரியம் என்ன அப்படின்னா உங்களுக்கு 6 மந்த்ஸ்க்கு கொண்டு வந்தாங்க. மார்ச் 2020, ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். அதாவது கம்பல்சரியா எல்லாருக்குமே மொரட்டோரியம் கிடையாது. உங்கள்கிட்ட கடன் இருக்கு, நீங்க இஎம்ஐ கட்டணும், உங்களால கட்ட முடியும்னா கட்டிக்கோங்க, நோ ப்ராப்ளம். பட் இஎம்ஐ கட்ட முடியாதுன்னா நீங்க மொரட்டோரியம்காக நீங்க வந்து அப்ளை பண்ணிருக்கலாம். அப்ளை பண்ணாங்கன்னா உங்களுக்கு மொரட்டோரியம் கொடுப்பாங்க. என்ன அப்படின்னா இந்த 6 மாசத்துக்கு நீங்க லோன் கட்ட வேணாம். ஆனா அதுல என்ன சிக்கல் தெரியுமா, இப்ப நான் 2 லட்சம் ரூபா லோன் வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்க, இந்த 2 லட்சம் ரூபா லோனுக்கு நான் மாசம் 10,000 ரூபாய் கட்டுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்ப மார்ச் மாசத்துக்கு முன்னாடி என்னோட கடன் தொகை சும்மா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு அப்ராக்சிமேட்டா என்னோட கடன் தொகை இருக்கிறது வந்து 2 லட்சம் ரூபா. நான் நார்மலி மார்ச்ல நான் லோன் கட்டியிருந்தேன், ஒரு 10,000 ரூபாய் நான் வந்து என்னோட இஎம்ஐ பே பண்ணியிருந்தேன்னா என்ன ஆயிருக்கும், அடுத்த மாசம் என்னோட தொகை எவ்வளவு ஆயிருக்கும், 1,90,000 ஆயிருக்கும். பட் என்ன ஆச்சுன்னா மொரட்டோரியம் நான் வாங்கிட்டேன். அப்ப ஏப்ரல் மாசத்துக்கு என்னோட தொகை வந்து 2 லட்சம் கிடையாது, 2,10,000. அந்த இன்ட்ரெஸ்ட் ரைட் ஆஃப் பண்ணல, அந்த இன்ட்ரெஸ்ட் உன் பிரின்சிபல்ல சேர்த்துட்டாங்க. புரியுதா, நல்ல டெபினிஷன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த வட்டிய உங்களோட இது வந்து இஎம்ஐல வந்து பிரின்சிபலும் இருக்கும் இதுவும் இருக்கும். ஸோ அதை விட்டுருங்க. நான் வந்து இன்ட்ரெஸ்ட் இப்ப இந்த 2,000 ரூபாய்க்கு வந்து 3,000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் வச்சுக்கோங்க, 2 லட்சம் ரூபாய்க்கு. அந்த இன்ட்ரெஸ்ட்டை உங்களோட பிரின்சிபல்ல சேர்த்துக்கிட்டே வந்துட்டாங்க. அப்ப அடுத்த மாசம் என்ன ஆச்சுன்னா உங்களோட பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 2,03,000.
இதுக்கு 10% வட்டி. அப்ப வட்டிக்கு வட்டி. அடுத்த மாசம் இந்த வட்டிக்கு திருப்பியும் ஒரு வட்டி. இப்படி ஆர்பிஐ கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு, பேங்க் கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஆகஸ்ட் மாசத்துல மொரட்டோரியம் முடிச்சுட்டு வந்து பார்த்தானா, டே என்னடா நான் விட்டுட்டு போன இன்ட்ரெஸ்ட் இதை விட இவ்வளோ சேர்த்து வச்சிருக்கீங்களேடா அப்படின்னு சொல்லி ப்ராப்ளம் ஆச்சு. உடனே சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணாங்க. கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. கடைசியில இது கேஸ் நடக்கும்போது வாட் ஹேப்பன் வாஸ், சுப்ரீம் கோர்ட்ல கவர்மெண்ட் கடைசியில் இப்ப சொன்னது என்ன அப்படின்னா, அந்த வட்டிக்கு வட்டி இருக்குல்ல அதை நான் பே பண்ணிடுறேன், அந்த இன்ட்ரெஸ்ட் அவன் பே பண்ணி தான் தீரணும். அப்ப இப்ப கவர்மெண்ட் ஒத்துக்கிட்டது என்னன்னா 2 லேக்கு 10% இன்ட்ரெஸ்ட் வச்சுக்கோங்க, 2,000 இன்ட்ரெஸ்ட் இல்ல 1% இன்ட்ரெஸ்ட் வச்சுக்கோங்க மந்த்லி. அப்ப 2,000 rupees இன்ட்ரெஸ்ட், 2,000 ரூபாய். இந்த 2,000 ரூபாய் மாத்திரம் சேர்ந்துக்கிட்டு போகும். இந்த 2,000 ரூபாய்க்கு சேர்த்து 2,02,000 ரூபாய்க்கு வட்டி போடுவாங்கல்ல, அது சேராது. ஸோ அது நாங்க கட்டிக்கிறோம், வி வில் பே பேக் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரெண்டாவது இன்னொருத்தர் ஒரு கேஸ் போட்டார். என்ன அப்படின்னா, வட்டியே இருக்கக்கூடாது 6 மாசத்துக்கு, 6 மாசத்துக்கு வட்டியே பேங்க் எல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கு தள்ளுபடி பண்ணிட்டாங்க. கவர்மெண்ட் வந்து ஒத்துக்க மாட்டேன்னுச்சு ஆர்பிஐ. அது எப்படி வட்டியே வாங்காமனா பேங்க் எல்லாம் அப்ப நஷ்டமா இருக்குதா? நீ வட்டி வாங்கக்கூடாது, ஓகே, என்கிட்ட டெபாசிட் பண்ணிட்டு இருந்தவனுக்கு நான் இன்ட்ரெஸ்ட் கொடுத்து தானே தீரணும். அப்ப நான் வட்டி வாங்கக்கூடாதுன்னா நான் இன்ட்ரெஸ்ட் கொடுக்க மாட்டேன், ஒத்துக்கிறியா அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. ஸோ அது வந்து உங்களுக்கு அதிகம் இன்னும் கேஸ் நடந்துகிட்டு இருக்காது, சுப்ரீம் கோர்ட்ல அது கேஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அது முடிஞ்சிருக்கேன், ரைட். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த நான் சொன்ன அந்த ஒரு இது. ஸோ அடுத்தது கவர்மெண்ட் என்ன அனௌன்ஸ் பண்ணுச்சு அப்படின்னா, இத என்பிஏவா பண்ணவே கூடாது. இப்ப நம்மளுக்கு தெரியும் என்ன என்பிஏக்கு டெஃபினிஷன் என்ன, 90 டேஸ்க்கு ஒருத்தன் வட்டி கொடுக்கலன்னா, வட்டி இது பே பண்ணல அப்படின்னா அது என்பிஏ. 6 மாசத்துக்கு இவன் ஒண்ணுமே தரல, அப்பயே என்பிஏவா அதை காமிக்காதுங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லுச்சு. அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, என்பிஏ கேட்டகரி வந்து இன்க்ரீஸ் ஆகவே இல்லை. என்பிஏ கேட்டகரி உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகவே இல்லை. ஸோ பேங்க்குக்கு என்ன லாபம், அவங்க ப்ரொவிஷனிங் வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமா பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு அதுல வந்து ப்ராஃபிட்டபிள் அதிகம். அடுத்தது என்பிஏ அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, வராத கடன் எல்லாத்தையுமே என்பிஏவா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்களுக்கு பேசல் 3 நார்ம்ஸ் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், ரீகேபிட்டலைசேஷன் கேபிட்டல்ஸ் அவங்க இன்க்ரீஸ் பண்ணணும். அதுல வந்து அவங்களுக்கு வந்து சிக்கல் வந்திருக்கும். கேபிட்டல் வந்து அவங்க வந்து அதிகமாக இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருந்திருக்கும். ஸோ இப்போ அதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கவர்மெண்ட் என்ன சொல்லிச்சுன்னா, கடன் வராமல் இருந்துச்சுனாலும் நீ என்பிஏவா டிக்ளேர் பண்ணாத அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து சொல்லி வச்சிருக்கு. ஓகேவா? ஓகே, ஃபைன். ஸோ வை இஸ் இட் அ கான்ட்ரவர்சி? நான் சொன்ன மாதிரி தான், காம்பவுண்டட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அன்னைக்கே அவன் பே பண்ணியிருந்தானா ஈஸியாக போயிருக்கும். சேர்த்து வச்சு அவன் இனிமேட்டு பே பண்ணானா அவனுக்கு தான் வந்து கஸ்டமருக்கு தான் கஷ்டம், கஸ்டமருக்கு தான் பேர்டன் இன்க்ரீஸ் ஆகும், திடீர்னு எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்ளம். ரெண்டாவது அதான் நான் சொன்னேன்ல, பிஐயில் இருக்கு, இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடாதுன்னு சொன்னுச்சு. பட் ஆர்பிஐ வந்து இதை அப்போஸ் பண்ணாங்க, இன்ட்ரெஸ்ட் இல்லாமலாம் இருக்க முடியாது, பேங்கிங் சிஸ்டமே கொலாப்ஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்டோபர் 2020 கவர்மெண்ட் சொல்லியிருக்குது என்னன்னா, நாங்க வட்டிக்கு மேல இருக்க வட்டியை வந்து நாங்க கொடுத்துக்கிறோம், வட்டி நீ கொடு, கஸ்டமர் கொடுக்கணும், பட் வட்டிக்கு மேல ஒரு வட்டி வருதுல்ல அதை நாங்க பே பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இன்க்ளூடிங் கிரெடிட் கார்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்க்ளூடிங் கிரெடிட் கார்டு. யாராவது கிரெடிட் கார்டு வாங்கியிருந்தாங்கன்னா அதுக்கு வட்டிக்கு மேல வட்டி நீங்க கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை 6 மந்த்ஸ்க்கு, அந்த 6 மாசத்துக்கு மட்டும்தான். ஓகேவா? அதுவும் வந்து நாட் எவ்ரிபடி. நீங்க வந்து மொரட்டோரியம் நீங்க அவைல் பண்ணியிருந்தா, ஓகே, நீங்க அவைல் பண்ணியிருந்தா. ஸோ அதான். ஸோ இப்போ யார் யாரெல்லாம் எலிஜிபிள், நாட் வெரி இம்பார்ட்டன்ட், ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எல்லா பேங்க்ஸ், ஆல் பேங்க்ஸ், என்பிஎஃப்சி, மைக்ரோ ஃபினான்ஸ், இது எல்லாமே எலிஜிபிள். நம்ம வந்து சேட்டு கடையில் வாங்கின கடனுக்கெல்லாம் மொரட்டோரியம் கேட்க முடியாது. பேங்க்லேயே வாங்க மாட்டேங்கிறாங்க வட்டி, நீ வாங்காதனான்னு சேட்டுக்கெல்லாம் போய் பேச முடியாது. கவர்மெண்ட் கெனாட் அதில் தலையிட முடியாது கவர்மெண்ட்னால. தென் எம்எஸ்எம்இ லோனு, எஜுகேஷன் லோனு, கிரெடிட் கார்ட்ஸு, ஹவுசிங் லோனு, கன்சியூமர் டூரபிள்ஸ்னா டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் அது வாங்குறது, இது மாதிரி எல்லா லோன்ஸ்க்குமே, பர்சனல் லோனு எல்லாத்துக்குமே இது வந்து எலிஜிபிள். இந்த மொரட்டோரியம் 6 மாசம் வட்டி இல்லாமல் இருக்கிறது, ஐ மீன் 6 மாசம் நீ கட்டாம அப்புறம் கட்டுறது வந்து எலிஜிபிள். பட் யார் எலிஜிபிள் இல்லைன்னா, மார்ச் மாசம் 2020க்கு முன்னாடியே நீ என்பிஏவை ஆயிட்டன்னு வச்சுக்கோவேன், அப்ப நீ எலிஜிபிள் கிடையாது. கரெக்ட் தானே? அது வரைக்கும் நீ ஹெல்த்தியா இருந்து கொரோனானால நீ என்பிஏ ஆனா உனக்கு இந்த ஃபெசிலிட்டி இருக்கு. பட் நீ வந்து என்பிஏவா ஏற்கனவே ஆயிருந்தனா நீ இதை அவைல் பண்ண முடியாது. ஸோ ஆட்டோமொபைல் லோன் இதில் அவைலபிளா இருக்கு,
டிராக்டர் லோன் கிராப் லோனுக்கு வேற ஸ்கீம் இருக்கு. சிம்பிள் ஈஸி. ஓகே, அவ்வளோதான் உங்களுக்கு இது இருக்கிறது தான். டிட் நாட் ஆப்ட் ஃபார் மொரட்டோரியம். அதான் மொரட்டோரியம் நீங்கள் ஆப்ட் பண்ணியிருக்கணும். ஓகே, ஆப்ட் பண்ணாமல் யூ கேன் டேக் திஸ். நீங்கள் அதை வந்து ஆப்ட் பண்ணியிருக்கணும். பண்ணியிருந்தா மட்டும் தான் இது பண்ண முடியும். ரெண்டாவது 2 லட்சம் கோடிக்குள்ள தான் 2 lakh crore, சாரி 2 crores 2 crore வரைக்கும் இருந்தால் கவர்மெண்ட் வந்து உனக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிடும். இன்ட்ரெஸ்ட் மேலே இருக்கு, இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிடும், நாட் இன்ட்ரெஸ்ட். சரி, ரைட். வாட் வில் டூ, வில் கண்டினியூ ஆர் வில் சி டுமாரோ? கண்டினியூ பண்ணலாமா இல்லை பிரேக் வேணுமா ஏதாவது? நான் இப்போ நம்ம சரி ஓகே, நம்ம என்ன பண்ணிடுவோம்னா ரெக்டிஃபிகேஷனும் ரீஸ்ட்ரக்சரிங் பார்த்துடலாம். ரிகவரி வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, அதுதான் இருக்கிறதுல இம்பார்ட்டன்ட். இது ரெண்டும் வந்து சிம்பிள். சரியா, இது நம்ம பார்த்துடலாம். இப்போ நார்மலி இது என்ன அப்படின்னா இந்த 3 தான் வந்து எப்படி அந்த வராத கடனை வசூல் பண்ண போறாங்க, அவ்வளவுதான் சிம்பிள். அந்த வராத கடனை இப்போ வசூல் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இது வசூல் செய்யறதுக்கு 3 விதங்கள் இருக்கு. ஒன்று ரெக்டிஃபிகேஷன், இன்னொன்று ரீஸ்ட்ரக்சரிங், இன்னொன்று ரிகவரி. ஹவு இஸ் திஸ் டன்? அவ்வளவுதான். ரெக்டிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப சிம்பிள். உங்க பிரான்ச் மேனேஜர் பண்ணுவார். கூப்பிட்டு வச்சு அவரை உட்கார வச்சு கடன் கொடுத்தால, யோ ஏன் கடன் கொடுக்க மாட்டேங்கிறேன், என்னதான் உனக்கு பிரச்சனை, இந்த இடத்துல நோ சேஞ்ச், இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்ச் பண்ணல, டென்யூர் சேஞ்ச் பண்ணல, நான் சொன்னேன்ல அங்க உங்களுக்கு ரீஸ்ட்ரக்சரிங் பண்றாங்க, அதெல்லாம் ஒண்ணுமே பண்ணல. உங்களுக்கு டேர்ம்ஸ் பேசலாம், அதெல்லாம் ஒன்றும் பேசல. கடன் வராம இருக்கு, ஏங்க இப்படி இருக்குங்க, காசு கட்டுங்க, லோன் வராம இருக்கு அப்படின்னு ஃபோன் பண்ணியோ இல்லை நேரில் கூப்பிட்டு வச்சோ பேசுறது, அவ்வளவுதான். இதுக்கு பேரு ரெக்டிஃபிகேஷன். சிம்பிள். ஓகே, திஸ் இஸ் கால்ட் ரெக்டிஃபிகேஷன். உங்களுக்கு பேங்க் மேனேஜரோ பேங்க்ல இருக்கவங்க பேசி உங்களுக்கு வந்து உங்களை வந்து ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணி காசு கட்ட வைக்கிறது, இதுக்கு பேரு ரெக்டிஃபிகேஷன். ஓகே, ஆர் தே கேன் கிவ் யூ அன் அடிஷனல் லோன் இன் ஜென்யூன் கேசஸ். நான் எவர் கிரீனிங் லோன் சொன்ன மாதிரி ஃபார் வேற ஏதாவது ஒரு பர்பஸ்க்காக தே கேன் கிவ் யூ அன் அடிஷனல் லோன். இல்ல உங்களோட பிசினஸ்க்காக ஒரு நியூ பார்ட்னர் இல்ல இன்வெஸ்டர் வந்து அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க டு ஃபைண்ட். ஓகே, நான் ஒரு இதுக்கு நான் முன்னாடி அந்த ஒரு செங்கல், இந்த சிமெண்ட் செங்கல் செய்வாங்க. ஸோ தட்ஸ் கால்டு ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ். ஸோ ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ் செய்யறதுக்காக வந்து நான் ஒரு கவர்மெண்ட் இவங்கள்ட்ட வந்து லோன் கேட்கறதுக்காக போயிருந்தப்ப அவர் சொல்லிட்டு இருந்தார், பேங்க் மேனேஜர் என்ன சொன்னார் அப்படின்னா, இது லோன் கொடுக்கறது பதிலாக நான் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒருத்தர் ஏற்கனவே வச்சு நடத்திட்டு இருக்காரு, அவரால் நடத்த முடியல, அதெல்லாம் வந்து என்பிஏவா இருக்கு, நான் வந்து பேசி வந்து அவர் விற்கிறேன்னு சொல்றாரு, அதை வேணா நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி. இது இந்த மாதிரி ஒர்க் இன்ஃபார்மலா பேங்க் மேனேஜர் வந்து உங்களுக்கு செஞ்சு அந்த என்பிஏ குறைக்க ட்ரை பண்றது. ஸோ இது திஸ் ஆல் கம்ஸ் அண்டர் ரெக்டிஃபிகேஷன். திஸ் ஆல் கம்ஸ் அண்டர் ரெக்டிஃபிகேஷன். ரீஸ்ட்ரக்சரிங் அப்படின்னா அந்த லோனை தே கோயிங் டு சேஞ்ச் சம்திங், ஏதோ ஒரு சேஞ்ச் வந்து அவங்க பண்ண போறாங்க. ஓகேவா, இல்ல அந்த கம்பெனியோட ஓனர்ஷிப்பை சேஞ்ச் பண்றது, இல்ல டென்யூரை சேஞ்ச் பண்றது, இது மாதிரி ஏதாவது சேஞ்ச் பண்றது தான் வந்து ரீஸ்ட்ரக்சரிங். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 5 வருஷத்துக்கு நீங்க திருப்பி கட்டணும் அப்படின்னு உங்களுக்கு டென்யூர் இருந்ததை 25 வருஷம் வரைக்கும் நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லோன்ஸை வந்து நீங்க வந்து டென்யூரை இன்க்ரீஸ் பண்ணுங்க. சி நார்மலி வந்து நான் இப்போ இஎம்ஐ அப்போ எனக்கு சின்னதாயிரும்ல, நான் வந்து மாசம் 1 லட்ச ரூபா கட்டுற மாதிரி இருக்கிறப்ப வந்து இவங்க வந்து 5 வருஷத்துக்குள்ள 25 வருஷமா அதை நீட்டி இழுக்கும் போது என்ன ஆயிரும் அப்படின்னா, நான் மாசம் வந்து ஒரு 10,000 கட்டினாலோ இல்லை 20,000 கட்டினாலே போதும் அப்படின்ற மாதிரி அது குறையும் போது என்னோட பேர்டன் குறையுது இல்லை. ஸோ மேபி ஐ பே தட் ரெகுலர்லி. அதனால வந்து அந்த மாதிரி முடிவுகள் எடுக்கலாம் பேங்க்ஸ். ஸோ தட் இஸ் கால்ட் 5 to 25 மெத்தட். அவ்வளோதான். சிடிஆரும் அதே தான், 5 to 25 மெத்தட். நான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு, இது நான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிஸ்க்கு வந்து இது. ஓகேங்களா. தென் எஸ்டிஆர்னா ஸ்ட்ராட்டஜிக் டெட் ரீஸ்ட்ரக்சரிங். சிம்பிள். உன் கம்பெனி இப்போ ஹரி ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்காரு, அது 100% ஹரி வந்து ஓனர். நான் பார்க்கறதுக்கு அவர் வாங்கின காசை வந்து 2 கோடி ரூபா கடன் வாங்கிட்டு கொடுக்கறதுக்கு டிலே பண்ணிட்டே இருக்காரு. அப்புறம் நான் என்ன பண்ணிடுறேன்னா, உன் கம்பெனியோட மதிப்பீடு ஒரு 10 கோடி ரூபா, நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, நான் கொடுத்த 2 கோடி ரூபாய்க்கு உன் கம்பெனியோட 20% ஷேரை நான் வாங்கிக்குவேன். ஸோ திஸ் இஸ் கால்ட் ஸ்ட்ராட்டஜிக் டெட் ரீஸ்ட்ரக்சரிங். ஓகே, ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் உட்கார வச்சு பேசி, நீ சரி கடன் வந்து நீ திருப்பி கொடுக்க மாட்டேங்கிற, நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா, அந்த கடனுக்கு மதிப்பான உன் கம்பெனியோட ஷேரை நான் வாங்கிடுறேன், வாங்கிட்டு அப்புறம் அந்த ஷேரை வந்து நான் மார்க்கெட்ல வித்து நான் என் காசை வாங்கிக்குவேன், எடுத்துக்குவேன். ஸோ இது மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் டெட் ரீஸ்ட்ரக்சரிங். ஆக்சுவலி இப்போ வந்து திஸ் இஸ் நாட் அலவுட் அண்ட் திஸ் இஸ் நாட் சக்சஸ்ஃபுல் ஆல்சோ. ஏன்னா நார்மலி வந்து அப்படி பண்ண முடியாது. ஏற்கனவே இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் வந்து அதுக்கு அலோவ் பண்ணணும், ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அலோவ் பண்ணணும். இப்போ ஹரி வச்சிருக்க கம்பெனியில் 10% வந்து அவங்க அப்பாவோட தான் இருக்கும், 10% அவங்க அம்மாவோட தான் இருக்கும், 10% அவங்க அக்காவோட தான் இருக்கும், இது மாதிரி பல பேர் என்னோட தான் இருக்கும்.
இந்த மாதிரி வந்து நாங்கெல்லாம் ஒரு 30-40% உட்காந்துருக்கோம். அப்ப எங்கள்கிட்ட பர்மிஷன் முதல்ல வாங்கணும். வாங்கினாதான் ஒரு பேங்க் வந்து உள்ள நுழைய முடியும். பட் நாங்க அதை பர்மிட் பண்ண மாட்டோம். வி வில் நாட் அலோவ். அப்படி இருக்கும்போது அந்த கம்பெனியோட ஷேரை விற்க முடியாது. ஸோ இந்த மாதிரி சிக்கல்லாம் நிறைய வந்துச்சு. ஸோ அதனால இது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு இந்த சிஸ்டம். அடுத்தது S4A சிஸ்டம் அப்படின்னு இருக்கு. ஸ்கீம் ஃபார் சஸ்டைனபிள் ஸ்ட்ரக்சர் ஃபார் ஸ்ட்ரெஸ்ட் அசெட். இதுவும் வந்து சேம் இதே மாதிரி தான், SDR மெத்தட் மாதிரியே தான். பட் என்ன டிஃபரன்சஸ்லாம் நமக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் இப்படிதான் ஷேரை வந்து கடனை வந்து ஷேரா சேஞ்ச் பண்ணிக்கிறது. ஓகேவா? தென் ஜாயிண்ட் லெண்டர்ஸ் ஃபோரம் அப்படின்னு ஒன்று இருக்கு. என்னன்னா நார்மலி பெரிய பெரிய கடன் கொடுத்துருக்கோம். இப்போ கிங்ஃபிஷர் பேங்க் இருக்கு. கிங்ஃபிஷர் பேங்க்குக்கு யாரெல்லாம் கடன் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்வேஸ் நாட் 1%. ஏன்னா அவங்கலாம் வந்து இப்போ 500 கோடி ரூபா கடன் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 500 கோடி ரூபாவை ஒரே பேங்க் கொடுக்க மாட்டாங்க. SBI இதுல வந்து ஒரு 200 கோடி கொடுப்பான். ICICI பேங்க் ஒரு 50 கோடி கொடுப்பான். பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஒரு 100 கோடி கொடுப்பான். இவங்கெல்லாம் சேர்ந்து கடன் கொடுப்பாங்க. ஸோ இது மாதிரி வந்து ஒரு அமைப்பா கடன் கொடுப்பாங்க சேர்ந்து. இவங்களோட பேர் வந்து ஜாயிண்ட் லெண்டர்ஸ் ஃபோரம். ஓகேவா? இவங்களோட பேர் தான் ஜாயிண்ட் லெண்டர்ஸ் ஃபோரம் அப்படின்னு இருக்கு. இது ஆல் ஜாயிண்ட். அவங்களுக்கு வந்து ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கும். இப்போ இதுல வந்து இந்த கடன் வாங்குறதுக்கான எல்லா உரிமைகளும் வந்து அந்த முடிவு பண்றது, டிசிஷன் பண்றதுக்கு இவங்களுக்கு வந்து அந்த ரைட்ஸ் இருக்கும். எதை பேஸ் பண்ணியிருக்கோம்? யார் எவ்வளவு கடன் கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணியிருக்கோம். SBI 200 கோடி ரூபா கொடுத்துருக்குன்னா அது அதிகமா அதுக்கு சே இருக்கும், ரைட்ஸ் இருக்கும். கம்மியா கொடுத்தவங்களுக்கு கம்மியான சே இருக்கும். இது மாதிரி வந்து உங்களுக்கு முடியுது. ஓகே, ஸோ நம்ம வந்து இதோட நிப்பாட்டிக்கலாம். ரெக்கவரிக்குள்ள நம்ம இன்னைக்கு போகல. ரெக்கவரினா எப்படி அந்த காசை வாங்குறது? எப்படி காசை வாங்குவாங்க? அவன் ஏதாவது ஒரு பிளட்ஜ் பண்ணியிருப்பான், கரெக்டா? எதையாவது ஒன்று, வீடையோ சொத்தையோ கம்பெனி ஷேரையோ சம்திங் அவன் பிளட்ஜ் பண்ணியிருப்பான். அதை வித்து நீங்க ரிகவர் பண்றது, அது பேரு சர்ஃபராசி ஆக்டுக்குள்ள அது வரும். ஸோ அவன் என்னத்தை பிளட்ஜ் பண்ணானோ அந்த பிளட்ஜ் பண்ணதை ஆக்ஷன் பண்ணி நீங்க பண்றாங்க. இப்போ நீங்க நிறைய பேங்க் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டீஸ் ஒட்டியிருப்பாங்க. வீடு வந்து இதுக்கு நியூஸ் பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் வரும். இந்த சொத்துக்கள் வந்து பேங்க் வந்து ஏலத்துக்கு விட போகுது, இத்தனாம் தேதி வந்து இந்த வீடுகளை வந்து நீங்க பார்க்கலாம், அதுக்கு மினிமம் இவ்வளோ டெபாசிட், இவ்வளோ இது, அந்த மாதிரிலாம் நோட்டீஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் எந்த ஆக்ட்ல உங்களுக்கு பவர் கிடைக்குது? உங்களோட சொத்தை வந்து விற்கிறதுக்கான பவர் எந்த ஆக்ட்ல பேங்க்கு கிடைக்குது? சர்ஃபராசி ஆக்ட்ல. சரிங்களா? ஸோ அந்த சர்ஃபராசி ஆக்டை பத்தி பார்ப்போம், அதோட ஹிஸ்டரியை பார்ப்போம், அது எப்படிலிருந்து ஆரம்பிச்சிச்சு, அதோட ஆக்ட் படி என்ன செய்யறாங்க அப்படிங்கிறது பார்ப்போம். அடுத்தது கம்பெனிஸ், பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு வந்து சர்ஃபராசி ஆக்ட் வில் நாட் ஒர்க் ஆல்வேஸ். இப்போ அவங்களுக்கு வந்து இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ ஒருத்தர் வந்து மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்றோம்ல, அப்போ இன்சால்வன்சி அவர்னால வந்து இப்போ வீடியோகான்லாம் வந்து இன்சால்வன்சி ஆயிடுச்சு. அதாவது அவங்களால கடனே கொடுக்க முடியாது முடிவு பண்ணிடுச்சு. ஸோ இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி போர்ட் ஆஃப் இந்தியா அந்த அசட்டை எடுத்துக்குவாங்க. எடுத்துக்கிட்டு அதுக்கு மேல உட்காந்து அவங்க வந்து யார் யாரெல்லாம் கடன் கொடுத்துருக்காங்களோ அவங்களெல்லாம் ஒரு சைடு உட்கார வச்சுக்குவாங்க. நான் சொன்னேன்ல ஏற்கனவே, ஒரு ஜாயிண்ட் லெண்டர்ஸ் ஃபோரம் இருக்கும். ஒரு 10-15 பேர் கடன் கொடுத்துருப்பாங்க. அவங்களெல்லாம் ஒரு பக்கம் உட்கார வச்சுக்கிறது. ஒரு பக்கம் வந்து இந்த கம்பெனியோட ஓனருங்க, பழைய ஓனருங்க இருக்காங்கல்ல, அவங்கள ஒரு பக்கம் உட்கார வச்சுக்கிறது. ஓகே, நடுவில் வந்து ஒருத்தர் ப்ரொஃபஷனல்னு இருப்பார், இன்சால்வன்சி பேங்க்ரப்சி அது ப்ரொஃபஷனல், அவர் இருப்பார். இவர் வந்து என்ன பண்ணுவார்னா 2 பேருக்குள்ள ஒரு பஞ்சாயத்து பேசுவார். எப்படி பண்ணலாம், ஹவு டு கம் அவுட் ஆஃப் தி சிச்சுவேஷன், இருக்கிற சொத்துக்களை என்னென்னலாம் வித்து யார் யாருக்கு எவ்வளவு காசு கொடுக்கலாம். இல்ல இப்ப வீடியோகான்ல நடந்த மாதிரி, வீடியோகான்ல என்ன நடந்துச்சு, அப்ராக்சிமேட்டா நான் சும்மா ஒரு அமௌண்ட் சொல்றேன், கிட்டத்தட்ட ஒரு 10,000 கோடி வந்து, ஒரு 10,000 கோடி, நானா சொல்றதுதான் இது, கரெக்டான அமௌண்ட் கிடையாது, ஒரு 10,000 கோடி வந்து வீடியோகான் வந்து ஒரு 5 கம்பெனி 5 பேங்க்குக்கு கொடுக்க வேண்டியது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணாங்க அப்படின்னா, வீடியோகானோட எல்லா சொத்தையும் கனெக்ட் பண்ணி எல்லாம் அதை பண்ணி இதை பண்ணி எல்லாம் பண்ணி ஒரு மதிப்பீடுக்கு வர்றாங்க. எவ்வளவு மதிப்பீடுக்கு வர்றாங்கன்னா ஒரு 7,000 கோடி மதிப்பீடுக்கு வர்றாங்க. இந்த 7,000 கோடிக்கு வீடியோகான வாங்குறதுக்கு யாராவது இருக்காங்களான்னு மார்க்கெட்ல தேடுறாங்க. அப்பதான் அனில் அகர்வால், வேதாந்தா ஓனர், அவர் என்ன பண்றாருன்னா, ஓகே நான் வந்து ஒரு 6,000 கோடிக்கு வாங்கிக்கிறேன் அப்படின்றாரு. நெகோசியேஷன் அது இதெல்லாம் செஞ்சு எல்லாம் பண்ணி கடைசியில அப்ரூவ் பண்ணிடுறாங்க. என்னன்னா ஒரு 6,000 கோடிக்கு நம்ம வந்து வீடியோகான வித்துடலாம். இப்ப என்னன்னா, இனிமேட்டு
அந்த கடனுக்கும் வீடியோக்கான ஓனருக்கும் சம்பந்தம் கிடையாது, பழைய ஓனருக்கும். அதே மாதிரி அப்ப அந்த பழைய ஓனர் எல்லாம் என்ன ஆயிடுறாங்க, அவங்களுக்கு ரிலீஃப் ஆயிடுறாங்க, அவங்க வந்து கடன் அடைச்சிட்ட மாதிரி ஆயிடுறாங்க, அவங்க வெளியில வந்துடுறாங்க பிரச்சனையை விட்டு. புது வந்து அந்த வீடியோகான் கம்பெனிய ஒரு புது ஓனர் எடுத்துக்கிறார், ஒரு புது ஓனர், நியூ ஓனர் வந்து எடுத்துக்கிறாரு. பேங்க்குங்களுக்கு 10,000 கோடி வர வேண்டிய இடத்துல 6,000 கோடி வருது. அப்ப அவங்க எவ்வளவு பர்சன்டேஜ் ஒவ்வொரு பேங்க் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்தாப்புல இந்த 6,000 கோடியை அவங்க பிரிச்சு எடுத்துக்குவாங்க. ஓகேவா? இப்படி ஒரு சொல்யூஷன் தான் வீடியோகான்ல கொடுத்தாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சொல்யூஷன் எல்லாம் முடிவு பண்றது, டிசைட் பண்றதுக்கு ஒரு சட்டம், அதுதான் உங்களுக்கு இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி போர்ட் ஆஃப் இந்தியா, பேங்க்ரப்சி கோடு அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் வந்துச்சு. அதுல பேங்க்ரப்சி போர்ட் ஆஃப் இந்தியான்னு ஒன்று இருக்கு, அவங்களோட மேல் பார்வையில தான் இவ்வளவு விஷயமும் நடக்கும். ஓகேவா? ஸோ இதை பத்தி எல்லாம் நம்ம வந்து இன்டெப்தா அந்த லா பத்தி பார்த்து நாளைக்கு நம்ம பார்க்கணும். ஓகே, எனி டவுட்ஸ்? சொல்லுங்கம்மா. 6 to 10 நான் போட்டிருந்தேன், 6:10 கிளாஸ் கரெக்ட். அதனால வந்து வீல் ஹேவ் கிளாஸஸ் ஆன் சண்டே ஆல்சோ, நம்ம சண்டேவும் கிளாஸ் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ சண்டே வந்து கிளாஸ் இல்லாமல் அதே மாதிரி நான் குரூப்பில் அதை கேட்கணும்னு நினச்சேன். சில நிறைய பேர் வந்து உங்களுக்கு ரெக்கார்டுக்கு மாத்திரம் பார்க்குறாங்க, அவங்கள பற்றி கவலை இல்லை. எனக்கு வந்து லைவ் பார்க்கணும்னு ஆசைப்படுற ஆளுங்களுக்கு வந்து நம்மலாம் சேர்ந்து வில் டிசைட் சம்டைம்ஸ் வில் ஹேவ் 2 times கிளாஸ். ஒரு நாளைக்கு 2 நாள் கூட 2 வாட்டி கூட கிளாஸ் வச்சுக்கலாம். சரி, ஒன்றா வந்து 2 hours உட்காரது கஷ்டமாக இருக்கும், ஒரு 1 hour உட்காரது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அது மாதிரி கூட வந்து ஒரு டைம் நீங்கள் முடிவு பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி டைமில் கூட நம்ம வச்சுக்கலாம். நான் குரூப்பில் வந்து நான் இதை பற்றி போடுறேன், வில் டிசைட். சரிங்களா? ஓகே, வில் டாக். சரி, வேறு எனி அதர் டவுட்ஸ்? சரி, ஓகே ஓகே. ஸோ ஓகே, ஃபைன். சரி, தேங்க்யூ.